கேட்க கிறுக்குத்தனமாக தான் இருக்கும். இப்போ இருக்கிறவங்கெல்லாம் கிறுக்குத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணி தான் ஹிட் ஆகுறாங்க. இன்னும் வந்து ஐஃபோனோட ப்ரைஸ் ஹைக் நம்ம ஊரில் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ராமேஷ் ப்ரோட ஒரு தடவை நாங்கள் ஒரு டிபேட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வந்து ஏன் ப்ரோ தம் அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, இவனுக்கெல்லாம் ஓட்டு உரிமை கொடுத்து வச்சோம் அப்படின்னா என்ன கவர்ன் பண்ண போறவனெல்லாம் இவனும் டிசைட் பண்றான். ஈக்குவாலிட்டின்னு சொல்லிவிட்டு தம் அடிக்கிறத முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண நிறுத்துங்கண்ணா. ஒரு 2.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்குறது தான் நார்மல் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நார்மல் இல்லை. வெறுமனே வந்து 1 லட்ச ரூபாய் 80,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினாதான் கெத்து லைஃப்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அது கிடையாது. எதிர்கால சங்கதி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அப்துல் கலாம் இதை பார்க்க கூட செத்து போயிட்டாருன்னு தெரியுது. த பியூட்டிஃபுல் 5 ரீசன்ஸ் ஃபார் த ஸ்மார்ட் ஃபோன் பிரைஸ் ஹைக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எப்படி எங்க ஆள் பார்த்தீங்களா? ஆல்ரெடி நானும் இப்போ தான் மாட்டி செக் பண்ணி பார்த்தேன். கெஃபைன் லோரிக்னு சொல்லிவிட்டு நம்ம பேர்ன் பண்ணிட்டு இந்த 1 வீக்கா எவ்வளோ வால்யூம் வச்சுருக்கீங்க? 70 75 நினைக்கிறேன். செம்ம லவுடுங்க. அதை இது வந்து ஃபோனு வேறு ஃபோனு. இப்போ ரீசெண்டாக அந்த ஃபோன்லாம் இல்லை, நல்லாவே மாறி இருக்கான். நான் போனாட்டி சொல்லியிருப்பேன், அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜாஸாக இருக்கிற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு, அதெல்லாம் செம்மையாக இருக்கான். சிம்புவோட கம்பேக்கு. ஆனால் படம் தான் நல்லா இல்லை. அவனுங்க சொன்னதை ப்ராப்பராக அச்சீவ் பண்ணியிருக்கானுங்க. சிம்புவை சொல்லலை, கெஃபைன் லாரி கையை சொல்கிறேன். சரியா? சிம்புவையும் சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நடக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல பேஸே கிடையாது, ஆனால் இவன் அந்த டொப்புங்கிறது பேஸாக கேட்குது. நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்கு. எனக்கு கேட்டதுமே எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. கேட்டதுமே நீங்கள் பேஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா தரமாக. ஏன்னா சிம்பு பாடுறாரு, அவரோட வோக்கல்ஸே வந்து அந்த பேஸாக தான் இருக்கும். அவரோட இது டிஆருக்கும் அதே மாதிரியான வோக்கல் தான் இருக்கும். அது நல்லா கேட்குது, அருமையாக இருக்கிறான். பேஸ் தான் வேணுமா? பியூர் வின். ஆனால் ப்ரைஸ் என்னங்க இந்தியாவில் என்ன வரலன்னு நினைக்கிறேன். $30 தான் நம்ம பார்த்த ப்ரைஸு. இப்போ என்ன மேட்டர்னா, பேஸ் பூஸ்டடாக இருக்கும்போது ஆல்ரெடி பழைய பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ புது பிளேயர்னு எடுத்துக்கிட்டால் ரெட் லைன் வேறு இருந்தது. சரியா? அதே சமயம் வந்து சிசிஏ ஃபைனிக்ஸ் வந்து பில்டு குவாலிட்டியில் தரோம். நீங்கள் இன்னொன்று என்னென்னா, ஐஎம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட டிஃபால்ட் சிக்னேச்சருங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். பேஸ் ஆல்ரெடி ஃப்ளாட்டோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம டியூன் பண்ணலாம். சில ஐஎம்ஸ் தான் என்ன ஆகும்னா, நம்ம ஈக்குவலைசரில் மாற்றும் போது அதை அக்செப்ட் பண்ணாமல் கொஞ்சம் டிஸ்டார்ஷன் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீ டிஃபால்ட்டுக்கே போயிடு அப்படி இருக்கும் அப்படின்னு தள்ளி விட்டுருவோம். ஆமாம். பட் இது மாதிரி இது கூட விடுங்க, இது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதுவே அந்த சிசிஏ ஃபீனிக்ஸாக இருக்கட்டும், ரெட்லைன் இன்னும் பயங்கரம். அவன் வந்து இதோட பயங்கரம். அவன் வந்து எப்படி சொல்லலாம்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இருந்தான். அவன் ரெட்லைன் வந்து எப்படின்னா அப்படியே இது இந்த சென்ட்ரிக் இவங்களுக்குன்னு பிரிச்சு வைக்கிற மாதிரி. அவன் அநியாயண்டா. அவன் பேஸ் வந்து பிலீவர் குத்து அந்த இதில் ஜோக் பண்ணியிருப்பாங்களே, பரிதாபங்கள் அந்த மாதிரி தான். டே என்னடா சொல்கிறான் அவன், அந்த மாதிரி தான். அது ரொம்ப ரொம்ப ஓவர் டீப் அண்ட் ரோலிங். இப்போ நம்ம இந்த ஃபியோலாம் வந்து எடுத்ததும் சொல்லுவோம்ல, அது ஜென்ரலாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ஆள் அவன். அந்த கேரக்டருக்கு அவன் வந்து சூட்டான ஆளு. அதுக்கு தான் அவனை டிசைன் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இவனும் அதே மாதிரி ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கெஃபைன் லோரிக் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த ஸ்கைஃபால் இருக்கா பார்த்தியா, இது ஒரு யூனிக்கான லைனப் மாதிரி வரும். இந்த ஸ்கைஃபால் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ஐரிஸும் இருந்தது. ஐரிஸ் ஓகே, ஆனால் ஸ்கைஃபால் போகிறது பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று, அவங்க வந்து அந்த மெடிசன் கிரேட் ரெசின் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ஃபுல் ரெசின், உங்களுக்கு ஹாலோ ஷெல் கிடையாது. அது வந்து ஸ்கைஃபாலோட பிக்கெஸ்ட் ப்ளஸ்ஸாக நான் பார்த்தேன். போட்டிருப்போம் அபோவ் 4K கரெக்டாக 4K. ஆனால் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, ஸ்கைஃபாலை நான் எந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணாலும் அதுக்கு அது அடாப்ட் ஆச்சு. இப்போ எனக்கு வந்து ஹைஸ் தாங்க பிடிக்கும், எனக்கு அவ்வளோவா லோ ஃப்ரீக்வன்சி பிடிக்காது, எனக்கு பேஸ் பிடிக்காது ப்ரோ. எனக்கு வோக்கல்ஸும் அந்த ஹைஸும் தான் பிடிக்கும். அதுவும் ஃபீமேல் வோக்கல்ஸ் நல்லா பூஸ்டடாக இருந்தால், இன்னும் ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், கேட்டு பழகிருச்சு ப்ரோ அப்படின்ற ஒரு சிலருக்குலாம் வந்து என்ன ஆகுதுன்னா, நான் வேணும்னா அதை ஃபுல்லாக குறைச்சிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு வந்து குவாலிட்டி அப்படி ரிட்டைன் ஆகுது. இல்லை எனக்கு வந்து பேஸ் பூஸ்டடாக பிடிக்கும் ப்ரோனா, பேஸ் பூஸ்டடாக பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஈக்யூ மாற்றினா அதுக்கு அது வந்து செட் ஆகுது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் ஆம்பிளிஃபயர் மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ண நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியுது அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி ஐரிஸ் ஸ்கைஃபாலில் எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஸோ அதுதான் இதுதான் சொல்லணும்னு நினச்சோம். அதனால் மொத்தம் வந்து பேர்னின் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து ஒரு சிலர் மித்தா நினைக்கிறீங்களா? ஓகே, நீங்கள் எப்பயும் மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. பேர்னின் மேலே நம்பிக்கை இருக்கா? ஆமாம், பேர்னின் மேலே நம்பிக்கை இருக்கா? சரி, ஒரு நீங்கள் எப்போ கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க. மீதி நேரம் நீங்கள் கேட்காத நேரத்தில் அதை பாட்டு பாட விடுங்க. இல்லையா கணக்கு பண்ணி அதை பாட்டு பாடிட்டு விடட்டும் ஒரு 4 நாளைக்கு. எனக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியுதுன்னா, நான் 1 வீக் ஆச்சு, நான் வேறு பட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. நான் மோஸ்ட்லி பட்ஸை டிடபிள்யூஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயுமே ஓப்பன் ஸ்பீக்கரில் கேட்குறது தான் நான். அதனால இப்போ மறுபடியும் க்ளோஸ்டாக கேட்கும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்லாவே தெரியுது. அந்த சில் சவுண்ட் வாங்கல, சிக்கு சிக்கு சிலுக்கு சிலுக்கு அப்படிலாம் வருமே, சங் சங்குன்னு,
அந்த இது வந்து அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுவுமே நல்லா ஃபிக்ஸ்டாக நல்லா இருக்கு. அதான் சொல்கிறேன். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். நம்புங்க, அதான வாழ்க்கை. மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ்க்கு நல்லது நடந்திருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர சும்மா நம்மளும் சொல்லிட்டு போக வேண்டாம், எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி. ஒரு சிலர்ல ப்ரீ பர்ன்ட் அப்படின்னு போட்டிருப்பான் டப்பாலேயே. இப்போ யாரும் பண்ண மாட்டாங்கடா, அவ்வளோவா ரேராக தான் வருது. இல்லை, இப்போ முக்காசு பேர் ஹெட்செட் மட்டும் தான் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் காதில் மாட்டிருந்தாலே ரெடியாக போகுது அப்படின்னு நினச்சி அவனே பர்ன் பண்ணிட்டு வாண்டா. யாரை பார்த்தாலும் டிடபிள்யூஸோட இருக்காங்க, இல்லை நெக் பேண்டோட இருக்காங்க. எங்க எல்லாம் வந்து இதோட இருக்காங்க. அந்த ஷாக்ஸ் எனக்கு ரொம்ப செட் ஆயிடுச்சு, அதுதான் எப்பயுமே அப்படியே பழகிடுச்சு. ஓகே, அண்ட் ஆமாம், இன்ட்ரோலாம் சொல்லிட்டீங்களோ? அதான் பாட்டு கேட்டிருக்கோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஹாய். ஓகே, இப்போ இந்த ட்விட்டர் பக்கம் போனா அருவாள் எடுத்துட்டு சுத்துவேன்ல, நம்ம அப்துல் ப்ரோ அனுப்பியிருந்தார் மெசேஜ். ஓகே, எனக்கு இப்போ புரியுது நீங்க ஏன் வந்து ட்விட்டர் பக்கம் போனா காண்டா வரீங்க அப்படின்னு. ஏன்னா ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் எல்லாமே வந்து என்கேஜ்மெண்ட் வந்து பீக்ல போகுதுங்க. அது வந்து ஓகே, அந்த போஸ்ட் போட்டவங்களோட திறமைன்னு கூட சொல்லலாம். என்னன்னா ஐஃபோன் 17 Pro Max புட் அகெயின்ஸ்ட் S21 Ultra, ரிமூவ் த பவர்ஃபுல் ஃபோன் ஃப்ரம் திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கிராக் கிட்ட கெட்டுறது. அது ப்ரீமியம் இருக்கும்னா அது என்ன பண்ணும், பவர்ஃபுல் ஃபோன்னா அதுக்கே பச்சையாக தெரியும். S21 Ultra பதில் 17 Pro Max வச்சா அதான் தூக்கும். கீழே வந்து எல்லாருக்கும் கடுப்பிடி, என்னடா டே லூஸ் மாதிரி இவன் கேட்குறானே. இதாங்க ட்ரிக்கு. இப்போ உங்களால் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போட முடிஞ்சுதா? கேட்க கிறுக்குத்தனமாக தான் இருக்கும். இப்போ இருக்கவங்கெல்லாம் கிறுக்குத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணி தான் ஹிட் ஆகுறாங்க. பாத்ரூமில் நாங்கள் டூர் வைக்கலையா கிறுக்குத்தனமா? சரி விடுங்க, சாரி, அதை வேறு பேசினா ஏதாவது இது காப்பிரைட் அடிப்பாங்க. சரி, அதான் இந்த மாதிரி ஏதாவது கேட்குறது கிரியேட்டிவிட்டி. மேக்ஸ் நிறைய பேருக்கு மறந்தே போயிடுச்சு போல. அது வேற நீ ஒன்று பார்த்தோம், செம்ம ஜோக்கு. இது ஆண்ட்ராய்ட்லேயும் iOSலேயும் ஏன் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வருதுன்னு ஒருத்தன் போட்டுருந்தான். அதெல்லாம் வந்து அல்டின் உச்சமே. சரியா? ஐயோ, அவன் இன்னும் திருந்தலாமா தான். பக்கத்தில் வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்ன பண்ணிட்டான், சாம்சங்கில் 100 + 300 × 2, ஐஃபோனில் 300 + 100 × 2. ஏன் ஆண்ட்ராய்ட்லேயும் iOSலேயும் வேறு வேறு ரிசல்ட் இருக்குது, கால்குலேட்டர் ஆப்பில் பிரச்சனையான்னு கேட்டிருந்தான். ரெண்டுமே கரெக்டாக இல்லைன்ற மாதிரி தான் அவன் சொல்லியிருக்கான். சபா சபா அவன் என்ன எதிர்பார்க்குறான் தெரியுமா, 100 + 300 ஃபர்ஸ்ட் நான் பண்ணணும், 400 × 2 800 இங்கே வருது. அங்கே வந்து அங்கேயும் 800 வரணும், 800 வரணும், ஏன் வரலன்னு கேட்குறான். அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே, அது அந்த உயிந்தது சமல்ல. படிங்கடான்னு சொன்னனே முட்டா பசங்களா, அப்படிதான் படிக்க தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் வர வர வெப்பேஜ் எல்லாமே ரொம்ப டார்க்காக இருக்குது ப்ரோ. கலர் கான்ட்ராஸ்ட் கஷ்டமாக இருக்கிறனால கண் வலிக்குது. ஏங்க சிம்பிளுங்க, இதெல்லாம் சும்மா ட்ரிகர் பண்ணியா. சரி, சாரி. எது வந்தாலும் குடுவாஞ்சேரியில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தான். கட் பண்ணிக்கிறேன். கூகுளில் போய் சர்க்கிள் டு சர்ச் போட்டு நீங்கள் போட்டாலே வந்துடும். அது ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் +or- வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். அதையே பார்க்காம அதான் போர்ட் மாஸ் ரோல் வந்து மறந்து போயிட்டாங்க எல்லாரும். பிராக்கெட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், டேவியேஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ட். பிராக்கெட் போடாம விட்டீங்க. போட்டது அவனே கேட்குறான், அவனே சொல்கிறான், அதுக்கு நான் போடலன்னு வர நீ சொல்கிற. சரி, எனக்கு இது தோணுச்சு. இந்த மாதிரி ரீசெண்டாக மெமரி ப்ரைஸ் ஹைக் இதுன்னு சொல்லி ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டே ஆடி கிடக்குல. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படி வந்து இப்போது என்னையே எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த மூஞ்சை பார்த்துக்கோங்கப்பா. இது அப்படியே ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இருக்க வீடியோக்கும் இப்போக்கும் பாருங்களேன். தாடியை ட்ரிம் பண்ணது மட்டும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக பாடியில் ஒரு சேஞ்ச் தெரியும். அது நம்ம எப்போ வந்து நாமளே என்ன பண்ணுறோம், ஃபுட் ரொட்டீனில் ஒரு சின்ன சேஞ்சும், நம்ம கேலரி டெஃபிசிட் டயட்குள்ளே போக ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னாலே அப்படியே ரிசல்ட் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சேஞ்ச் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், பட் எண்ட் ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓடு வேற லெவல். ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்மக்கிட்ட நம்ம சேஞ்சஸ் வந்து சில விஷயங்கள் கஷ்டப்பட்டு பண்ணி அதுலேருந்து ஒரு அவுட்கம் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஆனால் கஷ்டமான ஒரு பார்த்தது. அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்லாம் நமக்கு இவ்வளோ நாளாக நம்மளும் வந்து வாயை விற்று பிழைக்கிறது இல்லை, இவங்களும் வந்து ஏன்னா அப்படி தானே காத்திக்கினே இருக்க வேண்டியதான். அப்போ எல்லாரோடையும் போய் பேசும்போது அவங்களும் வந்து அவங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கங்கள் எல்லாம் கொட்டுற நேரம் அவங்களுக்கு வந்திருக்கா, அவங்களும் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ப்ரோ மார்க்கெட் முன்ன மாதிரி இல்லை ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த பிராண்டுமே எல்லா பிராண்டுமே எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கன்சியூமர்ஸ் பேனிக் ஆகக்கூடாது, அவங்க நிலைமையே பாரு. அதாவது அவங்க பிஸ்னஸ் லெவலே கொஞ்சம் கோளாறாக இருக்குது,
அவங்களுக்கு ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் பேனிக் ஆவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ மந்த்லி ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி வைக்கிற, இப்போ நம்ம கம்பெனியோட ரெவன்யூ எவ்வளோ இருக்குது, இப்போ நம்ம கம்பெனியோட லெவல் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ ஆப்பிள் வந்து ஸ்டேபிளாக இருக்கான ரீசன் என்னன்னா, இன்னும் வந்து ஐஃபோனோட ப்ரைஸ் ஹைக் நம்ம ஊரில் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அவன் ஹைக் பண்ணாலும் அந்த யூசர்ஸ்க்கு பெருசாக தெரியாது, ஏன்னா அவன் எப்போல வந்து ஹைக்கில் தான் இருக்கான் அப்படின்னு விட்டுருவாங்க. இதுக்கு சார்ந்து ஒரு கதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த கதையை நான் திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்தினேன். இந்த மாதிரி ஐகோ Z11 லைட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகப்படுத்தி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த பிராண்ட்ஸ் எல்லாருமே ஒரு டீடாக்ஸ் ஸ்பேஸ்க்குள்ளே போன மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கும் இது பெயின்ஃபுல்லான ஒரு டைம். அப்போ அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஹைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் இதை ரொம்ப ரசித்து பேஷனோட எனக்கு இந்த ப்ரொஃபஷன் பிடிக்கிறோம் அப்படின்னு நம்பி உள்ளே வந்தாங்களோ அவங்க எல்லாரும் அந்த பெயினை வந்து சகிச்சுக்கிட்டு இதிலே இருக்காங்க. நான் இப்போ சொல்கிறேன் சீரியஸாக, எந்த பிராண்டெல்லாம் இந்த வேவை வந்து கஷ்டப்பட்டு கடந்து வராங்களோ வேகமாக க்ரோ ஆவாங்க திரும்ப. கண்டிப்பாக. சரியா? அடுத்து சஸ்டெயின் பண்ணிட்டா. ஆமாம், அடுத்து வந்து என்னென்னா சஸ்டெயின் பண்ண முடியும். அது எப்போ அப்படின்னா மொத்த டீமுமே ஹைபர்னேஷன் உள்ள போகணும். எப்படின்னா இப்போ நான் வந்து சேலரி 100 ரூபா வாங்குறேன் அப்படின்னா 100 ரூபாயிலே மெயின்டைன் பண்ணிக்கணும் அடுத்த 2 வருஷத்துக்கு. அப்படி இல்லையா அது 80 ரூபாய் ஆனாலும் அதுக்கு நான் பிளான் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எதாவது பண்ண முடியல அப்படின்னா மாட்டிக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இப்போது இவங்களும் அந்த ஒரு பெயின்ஃபுல் ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு வெளில வரும்போது அதில் யாரெல்லாம் பொறுமையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரும்டா ஒன்று. அடுத்து பிராண்டுக்கும் என்ன ஆகும்னா திரும்ப மார்க்கெட் நார்மல் ஆகும். நம்ம ஒரு டைம் நம்ம பேசியிருப்போம், இப்போது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னும் போது 10 ரூபா பொருள் 15 ரூபாயாச்சு, 15 ரூபா பொருள் 30 ரூபாயாச்சு, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஒரு இடத்துல மாறிச்சு. சிலிண்டர் திரும்ப நார்மல் ஆனாலுமே அது திரும்ப கீழே வரல ப்ரோ. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிற ஒரு பிரச்சனை நம்ம. சரியா? ஸோ அப்போது அதே மாதிரி இந்த இடத்துலையும் என்ன ஆகலைன்னா, ஃபோன்ஸோட ப்ரைஸ் வந்து ஏறிச்சு, திரும்ப இறங்காமல் அங்கேயே இருக்குமா ப்ரோ? கரெக்ட் தான், யாரும் வாங்க மாட்டாங்க. யாரும் வாங்க மாட்டாங்க. பட் ஆனால் என்னென்னா அதே காஸ்ட்டில் இருந்தாலும் இப்போ வர மாதிரி குப்பை ப்ராசஸர் அங்கே கொண்டு வராமல் ஓரளவுக்கு நல்ல இதாக கொண்டு வரலாம், நல்லா வரலாம். ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம டிப்பிக்கல் இந்தியன் மைண்ட் செட்டில் நம்ம வந்து ரொம்பவே ஸ்பெக்கு பார்த்து போகிற ஒரு கேங். சரியா? சரியா? அன்டு2லாம் விடு, நார்மலாகவே வந்து உள்ள LPDDR3 ரேமே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 12 நம்பர் இருக்கணும், 12 GB ரேம். சரியா? அது என்ன DDRலாம் எனக்கு தெரியாது. 12 GB ரேம், 12 GB ரேம் இருக்குது, நான் இதான் வாங்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் மைண்ட் செட் நம்ம மக்களுக்கு. அதை வந்து கிரவுண்ட் லெவலில் போன நிறைய பேர் இதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்களே சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நான் ஒரு கான்டெக்ட் சொன்னேன், இந்த மாதிரி ஐகோ வந்து காலேஜ் பசங்களுக்காக தான் வந்து Z11 லைட் பண்ணாங்க அப்படின்னு. பட் இந்த Z11 லைட்டை பற்றி நான் ஆல்ரெடி நியூஸ் வீடியோவில் பேசியிருப்பேன், நேற்று நீ பார்த்துருப்பேன். Z11 லைட் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் செட் ஆகுமான்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணி அவன்கிட்ட கேட்கலான்னு போனால், ஐ காட் மை ஐஃபோன் ப்ரோ. இல்லையா அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஐஃபோன் பக்கம் இருக்குது. ஐஃபோனு இல்லாட்டி வந்து ப்ரோ இந்த S25 அல்ட்ரா இப்போ 85க்கு வந்துச்சு ப்ரோ, அது எப்படி ஓகேயா? இது வந்து இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட ஓவரால் எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு செட் ஆஃப் கேங் வந்து அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அடுத்து என்னடா இது, அதாவது இப்படியே போச்சுன்னா பசங்க வந்து அவங்களோட மைண்ட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்கள டாக்ஸிக்காக மாற்றி வச்சுருக்கோம். பாவம் அந்த குழந்தைங்களை தப்பு சொல்லவே கூடாது. என்றைக்குமே ஒன்றுங்க, நம்ம காமேஷ் ப்ரோட பேசும்போது நான் சொல்லியிருப்பேன், 2 ஆங்கிளில் போகலாம். ஒரு குழந்தை வந்து தம் அடிக்குது தண்ணி அடிக்குதுன்னா, குழந்தைன்னா எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 13 வயசு பையன் தம் அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் அப்படின்னா அது வந்து எப்படின்னா ஒரு அறியாத வயசு தான். ஆமாம், அதே 33 வயசுல ஒருத்தன் அடிக்கிறான்னா நம்ம அவனை அடிக்கலாம், தப்பு இல்லை. சரியா? இருக்கும் பழகி இருக்கும். இன்னைய வரைக்கும் நீ அடிச்சுட்டு இருக்க, ஆனால் உனக்கு ரியாலிட்டி தெரியும், உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துருச்சு, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தாலே அவ்வளோ டார்ச்சராக இருக்குது. இல்லை நீ போய் படுத்துட்டானா அவங்கள எப்படி உன்னை பார்ப்பாங்க? ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒருத்தனை நம்ம அடிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா எப்படியும் அவன் இதை அடித்து வீணாக போகிறதுக்கு நாமளாவது கொஞ்சம் போய் ஜாலியாக அடித்து நம்ம ப்ரெஷரை குறைச்சிக்கலாம்ல. எப்படியும் ஜாலியாக தான் போகிறேன். சரியா? ஏன்னா இந்த சின்ன பசங்களை வந்து பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா 2 பாயிண்ட் எடுப்பேன். ஒன்று, காமேஷ் ப்ரோட ஒரு தடவை நாங்கள் ஒரு டிபேட் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி வந்து ஏன் ப்ரோ தம் அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு டிபேட் போயிருக்கோம். அவனை நிறுத்த சொல், ஆமாம், நான் என்ன நினச்சேன்னா அவனை நிறுத்த சொல் அப்படிங்கிறது ஒரு குழந்தை சொல்லலாம். ஏன்னா அதுக்கு எந்த இதுவுமே தெரியாது. ஒரு 13 வயசு 14 வயசு பையன் வந்து கெத்துக்காக படத்தில் காமிச்சாங்க ப்ரோ அப்படின்வான். சரியா? அவன் அதில் தான் இன்ஸ்பயர் ஆகிறான். பட் இவங்க அப்படி இல்லையே, அதுக்குள்ளே போய் அவன் அப்புறம் என்ன ஆயிடுறான், அதில் உள்ள போதை அது இதுன்னு போயிடுறான்னு வையன். பட் அவனுக்கு வந்து என்ன பண்ண முடியலன்னா, அந்த ஏஜ்ல அவனுக்கு இதெல்லாம் சொன்னாலும் புரியாது. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குடா உனக்கு, இப்படிரா நீ அடுத்த 20 வருஷத்துல இதெல்லாம் பண்ண போறடான்னா, ப்ரோ 2 நேரத்தில் ஆக்சுவலாக போதை இறங்கிட்டேன்னாங்க. அடுத்து எனக்கு ஏங்க ஒரு குட்டி மரம் வைக்கிறோம்னா அந்த மரத்தோட கிளை வந்து இப்படி போகும், அது வந்து தசை திருப்பறதுக்காக சைடுல ஒரு குச்சியை வச்சு இப்படி திருப்பி விட்டோம், அது அப்படியே வளரும். நீங்க இப்படி சாய்வா இருக்கும்போது விட்டுட்டீங்கன்னா அது சாஞ்சே தான் வளரும். ஆமா, தென்னை மரத்துல இருந்து அந்த இடத்துல அந்த ஏஜுக்கு நம்ம வந்து அந்த ஒரு இது பண்ணி தான் ஆகணும். அது வந்து அப்போ நான் 2 ஆங்கிள் பார்க்குறேன்டா. எப்படி மாட்டிக்கிறேன்னா, அந்த பையனுக்கு யோசிக்கிற தன்மை கம்மி, அவனை நான் திட்டம் இல்லை.
இப்போ வந்து அந்த மேனுஃபேக்சர் பண்றான்ல, அப்புறம் இது ஆக்சசபிளா மாத்தினால அவனை பார்க்கும்போது செம்ம காண்டாகும். ஓகேயா? இது வயசு அதிகம், உனக்கு நிறைய விஷயம் புரியும், ஆல்ரெடி அந்த பேச்சு பேசுற நீலாம். சரியா? அடல்ட்ஸை சொல்றேன், 30 வயசு 40 வயசு 50 வயசு எல்லாமே பிடுங்கின அளவுக்கு பயங்கர பில்டப்பாகவும் பேச தெரியுது இல்லை? அப்போ இது இன்னும் தெரியாது அப்படின்னா நான் என்ன பண்றது? வரும்போது நம்ம பார்த்தோம், நான் சில விஷயங்கள்லாம் பேசினேன்னு வைங்களேன், அது எப்படி தோணும்னா நீங்கள் வந்து ஓவராக பேசாத அப்படின்னு சில சமயம் தோணலாம். ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்காக நான் பேசாமல் இருக்க முடியாது. இப்போ சொல்கிறேன், நானும் எஸ்ஆர்கேயும் வண்டியில் வந்துட்டு இருக்கோம், அந்த இடத்துல ரோட்டில் தண்ணி தேங்கி தான் இருக்குது. அந்த நண்பரா? நாங்கள் ஓரமாக வரோம், ஒரு ஆட்டோ டிரைவருக்கு அவ்வளோதான் அறிவு இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? பார்த்துட்டேங்க, அந்த வேகமாக தான் வந்தேன், நான் போகிறேன். இப்போ இங்கே அடுத்து வரேன், ஆட்டோமேட்டிக்கு அறிவு ஆச்சு, ஆட்டோ ஓட்டுறவருக்கு அவ்வளோதான் அறிவு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு பார்த்தா அங்கே தான் இப்போ பிரச்சனை வருது. இது எல்லா இடத்துலையும் வருது. இதை ஏன் இந்த கான்டாக்ட் சொல்கிறேன்னு சொல்லுங்கள். நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு, அவர் என்ன சேரும் சகதியும் அடிச்சுட்டு சுற்றுவாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த தாட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குங்க. ஒரு லாரி டிரைவர் எடுத்துக்கோங்க, அதை ரசித்து பேஷனாக பண்ணக்கூடிய ரொம்ப ப்ரொஃபஷனலான டிரைவர்ஸும் இருப்பாங்க. நான் படிக்கல ப்ரோ, எனக்கு இந்த வேலை மட்டும் தான் கிடச்சிது அதனால நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கேங் இருப்பாங்க. அதை ரசித்து பண்ணுறதுக்கு பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும், டேய் நீ படித்ததுக்கு இதுவாக ஓட்டுற இதுவாக பண்ணுறேன்னா அவனுக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறான். இது நம்ம பார்த்ததே இல்லையா? நான் இந்த மாதிரி இருக்காங்க, நம்ம என் வீடு பக்கத்தில் இருக்காங்க. சரியா? அவங்கள ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எப்படின்னா அந்த டீசென்சிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், நீங்கள் வேணால் நினைக்கலாம், ஓ இவர் வந்து இப்படிலாம் பேசுகிறாரா, அப்போ மற்றவங்களாம் டீசென்ட் இல்லையா, இந்த படித்த ஒரு சிலர் டீசெண்டாக இருக்கானா? அந்த மாதிரி. அப்படி இல்லை, ஒருத்தன் படிக்கவே இல்லை ஆனால் அவனுக்கு வந்து நிஜமாவே டிராக்டர் ஓட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த டிராக்டர் ஓட்டும் போது அவனுக்கு அது மேலே ஒரு பேஷனும் மரியாதையும் இருக்குது அப்படின்னா, அந்த டிராக்டரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு எப்போ பாரு பளபளனே இருக்கும், ஏன்னா அவனுக்கு அது பிடிக்கும். ஆமாம். ரெண்டாவது அவனோட தொழில் ரொம்ப சுத்தமாக இருக்கும். இதை தான் இங்கே நான் சொல்ல வரேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஆட்டோ டிரைவரு அவர் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல தனி தங்கி இருக்கு. லா ஆஃப் ஃபிசிக்ஸ் ஒரு நிமிஷம் மைண்டில் வரணும். பிரேக் அடித்தா வண்டி அங்கேயே நிற்க போகிறதில்ல, ஒன்று. அப்போ நான் முதல்ல கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, நான் அடிச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரேன், 50 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த குட்டி சந்தில் வரேன், நான் அந்த தண்ணியில் ஏற்றுனேன்னா அதுக்கப்புறம் தான் ஸ்பிளாஷ் ஆகும். ஸோ அப்போ சைடில் யாராவது இருக்காங்களா, அவங்க மேலே போய் அடிக்கணும். இது கூட தெரியாத அளவுக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, இவனுக்கெல்லாம் ஓட்டு உரிமை கொடுத்து வச்சோம் அப்படின்னா, என்ன கவர்ன் பண்ண போறவனெல்லாம் இவனும் டிசைட் பண்றான் அப்படின்னா என்னால ஏத்துக்க முடியலடா இதெல்லாம். இது ரொம்ப டீப்பான ஒரு பாயிண்ட் இப்போ நான் சொன்னது. சரியா? அப்போ உங்களுக்கு எப்படி தோணுன்னா, நான் இவன் பெரிய புளுத்தி, இவன் பெரிய எலைட் கிளாஸா, இவன் மைண்ட் வந்து ரொம்ப பயங்கரமா, இவன் பயங்கர அறிவாளியா, அதெல்லாம் ஒரு மயிரம் இல்லை. பட் இந்த தாட்டாவது கொஞ்சம் ப்ரொவோக் ஆகணுன்றேன். உள்ளேருந்து அந்த ஒரு சின்ன விஷயமாவது எங்கேயாவது லைட்டாக முளை விட்டுதுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தம் அடிக்கிறீங்களா, வீட்டுக்குள்ளே போய் தனியாக உட்காந்து அடிக்கிறீங்களா, ஓகே. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் அடிக்கும் போதே உங்கள் குழந்தை இருந்ததுன்னா, சரியா? அப்போ யோசிப்பாங்க, அப்போ தனியாக வந்து அடிப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், வெளில நாங்கள் சுற்றுறோம், நாங்கள் செத்து பண்ண மாட்டோம். வெளில நாங்கள் சுற்றுறோன்றதை தாண்டிடா, இப்போ நீ வீட்டில் என்ன பண்ணுற, நீயும் வீட்டில் நிறைய ஒர்க்லாம் பண்ணுறது தான். வீட்டில் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, நீ என்ன பண்ணுறேன்னா டப்புன்னு ஆள் வரல, மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, நான் பண்ணியிருக்கேன்டதெல்லாம், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, மூட்டை வெளில இருக்குது, சிமெண்ட் மூட்டை தூக்கிட்டு போயிருக்கேன் நான். டக்குன்னு ரெண்டு மூணு வெளியில் 4 மூட்டை இருக்குன்னு டக்குன்னு எடுத்து உள்ளே போடுறா. இல்லாட்டி என்ன வேணா, ஒரு மூட்டை அப்போ நாங்கள் வாங்கும்போது 230 ரூபா, அசால்ட்டாக 1000 ரூபா. இது நான் சொல்லும் போது எப்படின்னா 2006-07 அந்த டைமில். அப்போது 2006-07 1000 ரூபாங்கிறது பெரிய தொகை தான். இன்றைக்கி வந்து அந்த 1000 ரூபா என்ன ஆயிடுச்சுன்னா, சொல்ல போனால் கண்ணு முன்னாடியே 2500 ரூபாய் மாதிரி நிற்கிது. ஆமாம், சரியா? அந்த அளவுக்கு மாறிடுச்சு அமௌண்ட்டு. அப்போ நமக்கு டக்குன்னு என்ன தோணும், நான் போய் தூக்கிட்டு வரேன், சரியா? இப்படி நான் தூக்கிட்டு வந்து அப்படி மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு இது ப்ராக்டிக்கல் ஃபேக்ட். நான் வந்து வெளில சைக்கிள் ஓட்டுறேன்ல, சைக்கிள் ஓட்டிட்டு டீ கடையில் போய் ஒரு நிமிஷம் லெமன் ஜூஸ் அதை குடிக்கலாம், ஹைட்ரேஷனுக்காக லெமன் ஜூஸ். அதுலேயே நிறைய லாஜிக்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் அதை கற்றுக்கிறதுக்கே டைம் எடுக்குது. நான் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, நானும் ரகவனும் போகும்போது ஆளுக்கு 2 லெமன் ஜூஸ் குடித்தோம். அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன், நமக்கு தேவை ஆக்சுவலாக வாட்டர் அதிகமாக தேவை, ஓரளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக சுகர், ஒரு சப்போர்ட்டு. சரி, ஓகே, எதுக்கு 2 லெமன் ஜூஸு? ஒரு லெமன் ஜூஸும் 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில். ஓகே, சரி. இப்போ வந்து டைல்யூட் ஆகி இன்னும் பெட்டராகவே ஃபீல் ஆச்சுடா. வயிற்றுக்கு எப்படி இருக்குன்னா, நான் லெமன் ஜூஸை மட்டும் உள்ளே அனுப்பும்போது கூடவே வந்து என்ன ஆகுதுன்னா, இல்லை ஜோக் என்னன்னா, நிறைய பேர் நினைப்பாங்க, ப்ரோ ஆசிட் அனுப்புறீங்க ப்ரோ உள்ள அப்படின்னு. அதை விட கொடூரமான ஆசிட் சுகரு. அவன் தான் வேலையை பார்த்து விடுவான். நீ நல்ல சிலர் பாரு, நல்ல இனிப்பான ஐட்டமை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ப்ரோ ஒரு மாதிரி அசிடிக்காக ஃபீல் ஆகுது ப்ரோ அப்படின்வாங்க. ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்டதுக்கப்புறம், அப்புறம் எண்ணெய் பொருள் அதிகமாக சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா இது அதிகமாக சொல்லுவாங்க. வெறும்னே ஒரு லெமன் ஜூஸை சால்ட்டு மட்டுமே போட்டு குடிச்சிட்டு, ஒருத்தர் வந்து சால்ட் மட்டும் இது பண்ணிட்டு லெமன் ஜூஸ் புளிஞ்சு குடிச்சிட்டு ஒரே எரிச்சலாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் பேஸாக மாதிரி வேற மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த பிஹெச் வேல்யூலாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதுதான் நம்ம ஆனால் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும்,
லெமன் ஜூஸை பார்த்ததும் அதில் வந்து நீங்கள் சால்ட்டு போட்டு குடிக்கும்போது அதுதான் வந்து அசிடிக்காக மாறப்போகுது நம்ம நினைப்போம் உள்ளே போய். ஆனால் சுகர் தான் வேலையை பார்த்து விடுவான். ஸோ அந்த பிஹெச் வேல்யூ ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி தான். அதாவது கண்ணால் காணும்போது அது வேற மாதிரி இருக்கு, ஆனால் ரியாலிட்டி வேறையா இருக்கு. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, எந்த இடத்துல வந்து எங்க இது வந்து போய் நிக்குதுன்னு பாருங்களேன். ஸோ பார்க்கறது ஆனால் ரியாலிட்டி. அதே மாதிரி இந்த இடத்துல போய் நாங்கள் குடிக்க போறோம் இல்லையா, குடிக்க போகும்போது நாங்கள் ஆல்ரெடி ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம். நல்லா ஆக்சுவலாக ப்ரீத் பண்ணிட்டு இருப்போம். அதுக்காக இப்படிலாம் சொல்ல, பட் நல்லா டீப்பா எங்களுக்கு வந்து இப்போ ஆக்சிஜன் இன்டேக் தேவை. நாங்கள் வந்து பம்ப் ஆயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அது வந்து உள்ள நின்றுட்டு இருப்போம். ஆகிட்டே இருக்கும். சீரியஸா ப்ரோ எப்படி இருக்குன்னா, அந்த அமாவாசை கால் படுதுல மணியா கால் நகர்த்திக்க அந்த மாதிரி தான் ஊதுறாங்க பப்ளிக்ல. அப்படியே ரோட்ல ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. குழந்தை போகுது, பொண்ணுங்க நடந்து போறாங்க எங்க அந்த பாத்துல. அடுத்து என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் ஈக்குவாலிட்டிக்காக தம் அடிப்பாங்க. அந்த பொண்ணும் அடிக்கணும், அடுத்து அடிச்சா தானே அது ஈக்குவாலிட்டி. முதல்ல இந்த திரைப்படத்துல ஈக்குவாலிட்டின்னு சொல்லிவிட்டு தம் அடிக்கிறத முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண நிறுத்துங்கடா. அங்க வந்துட்டு உமன் வந்து ஸ்மோக் பண்ணா ஓகே ஈக்குவல் ஆயிட்டா. இதுல நம்ம ஒரு சில கான்செப்ட்லாம் பேசணும்னு எங்களை ரொம்ப டீப்பா போகும். அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, சரி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கூட ஓரளவுக்கு இதை யோசிச்சு பார்த்து ரியலைஸ் பண்ணுவாங்க. 1-2 பேருக்கு வந்து இது புரியாத வரைக்கும் நம்மளை கடிச்சு வைப்பாங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனா பப்ளிக்ல இந்த வீடியோ போகுதுன்னு வைங்க, கடிச்சு வைக்கிறதுக்கு தான் ஒரு கூட்டம் இருக்கு. ஏன்னு பார்த்தா ஸ்கோர் பண்றேன் ப்ரோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்கோர் among the women, you know. If I'm just going to score something good among the women, then they will be showing interest towards me, they will favor me. அவங்கலாம் யாரு? எனி ப்ராப்ளம் சாலினி? அவங்க தான் எனி ப்ராப்ளம் சாலினி ஓகே சார், எனி ப்ராப்ளம் சாலினி அப்படியே காப்பாத்திடுற மாதிரி. அந்த மாதிரி இவங்க அப்ப மட்டும் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போவாங்க. அதேதான். ஆனா ஒரு மண்ணுக்கும் அவனும் எதையும் உருப்படியா அவனு பண்ண விட மாட்டான். சரி ஏதாவது ஒரு சேஞ்ச் உருவாக்குவோன்னு பார்த்தா அதையும் கெடுத்து விட்டு ஓடிடுவாங்க. இவனை ப்ராப்ளம் சாலினி கேட்டு உனக்குன்னு ஒரு ஓன் சாலினி ஏதாவது ஒன்று இருக்காடா? கிடையாது. ஏன்னா அது எல்லாத்துக்கிட்டையும் போய் ப்ராப்ளம் சாலினி கேட்டுட்டு இருப்பான். ஓன் ஷாலினி வர்றது ஏன் வரலன்னு பார்த்தனா, அந்த ஷாலினிக்கே ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கான். அதனாலதான் கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் ஓன் ஷாலினி வரதில்லை. ஸோ ஆக மொத்தம் இது எப்படி இருக்குன்னா, சுற்றி வளர்ச்சி ஒரு ஃபோனை பற்றி நம்ம பேசினாலும் நிறைய இடத்துல லிங்க் ஆகுதுங்க. லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ரெஸ்பான்சிபிளாக ப்ளே பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக நார்மலாக கேஷுவலாக நம்மளோட யதார்த்தமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா யாருக்குமே ஆக்சுவலாக டிஸ்டர்பன்ஸாக இல்லைடா. அந்த யதார்த்தம்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நார்மல். அங்கே வாங்க எல்லாரும் வாங்க வாங்கன்னு. இப்போ நார்மல் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, இது எங்கே வந்து லிங்க் ஆகுன்னு பாரு. இப்போ இந்த பசங்க 20,000 ரூபா ஃபோன் வாங்கினாலே போதும் தான். ஆனால் ஏன் 80,000 ரூபா வாங்குறாங்கன்னா, அதை தான் நார்மலாக நீங்கள் மாற்றி வச்சிருக்கீங்க. சரியா? அதை தான் நார்மலாக மாற்றி வச்சிருக்கீங்க. இவங்களுக்கு என்ன புரியலன்னா, நேற்று ஒரு நண்பர் அழகாக ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. நேற்று நான் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்க அவங்க அப்பாலாம் வந்து எப்படி அப்பா அம்மா பேசுவாங்களா அந்த மாதிரி தான் நினச்சி பேசுகிறேன். எனக்கும் வந்து நான் மிஸ்டேக்கே பண்ணியிருக்க மாட்டேனாடா. எல்லாரும் பண்றாங்க. ஏன்டா இல்லடா, இப்போ நான் கேட்குறேன், சினி ஃபீல்டில் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ரஜினிக்குன்னு ஒரு வைப், ஒரு வெயிட்டேஜ் இருக்குங்க. அவர் மிஸ்டேக்கே பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? என் தலைவெல்லாம் ஸ்டேஜில் ஏறி அவ்வளோ சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ எல்லாம் வந்து என்னன்னா ஒரு மிஸ்டேக்லேருந்து கற்றுக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் எப்படி திரும்ப எடுத்துக்கிறீங்க, நானும் அந்த மிஸ்டேக்கை பண்ணி கற்றுக்கிறேன்னு நினைக்கிறீங்க. அவங்க அந்த மிஸ்டேக்கை பண்ணி கற்றுக்கிட்டதை உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, இது வேணாம் ப்ரோ, இந்த பிரச்சனை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த பிரச்சனையை நான் பார்ப்பேன், அதுக்கப்புறமா நான் வேணாமா வேணுமான்னு முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, அங்கே எதை வந்து என்னால் உங்களால் ஃபீல் பண்ண வைக்க முடியாது அப்படின்னா, பிரச்சனைன்றதை சொல்லிட முடியும். பிரச்சனை அப்போ எனக்கு ஒரு வலி வந்திருக்கும்ல, அந்த வலியை நான் எப்படி உங்களுக்கு உணர்த்த முடியும்? நான் வந்து உங்களுக்கு குத்துட்டுமா? அப்போ எனக்கு நான் என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனேன் ப்ரோ, ஒரு இடத்துல விழுந்துட்டேன். விழும்போது சைலன்சர் வேறு கால் மேலேயே விழுந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சிடாது. புல்லட்டு போயிட்டு இருக்கும்போது ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து, அவன் வந்து ரேஸ்லாம் ஓட்டுவானுங்க, மிஸ்டேக் ஆகி விழுந்து கால் சதை இருக்குல்ல, சைலன்சர்லேயே ஓட்டிக்கிச்சுடா. அவன் காலை எடுத்துட்டான், ஆனால் அதுலேயே ஓட்டி இருந்ததுனாண்டா அவ்வளோ ஹீட்டில் அப்படியே இதாகிடும். சொல்லு எவ்வளோ ப்ளீட் ஆச்சு தெரியுமா? அந்த சிச்சுவேஷன் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்குலாம் வந்து ஜேய் என்னடா சொல்ற ஒரு மாதிரி. சரியா? என்னடா சொல்ற அப்படின்னா, ஆமாடா அது என்ன இருக்கு, வண்டி ஓட்டும் போது விழுந்து ஸ்கிட் ஆகி ஃப்ரண்ட்ல புல்லட் சைலன்சர் ஃப்ரண்ட்ல என்ன ஹீட் இருக்கும், அந்த இடம் காலில் பட்டுச்சுன்னா இன்னும் ஆகும். சரியா? இப்போ இவன் சொல்றான், தம்பி புல்லட் வந்து ஓட்டும் போது, அதுவும் நம்ம இந்த ஊர்ல ஓட்டும் போது சைட்ல ஃபுல்லா மண்ணா இருக்குப்பா, ரோடு திடீர்னு பார்த்தா என்ன ஒன்று ஒரு பேட்ச்ப்பா, மழை பெஞ்சு அந்த மண்ணு கரைஞ்சு போயிடுதா. கரைஞ்சு போன உடனே ஈவனா போயிட்டு இருந்த தார் ரோடு ஒரு இடத்துல மட்டும் என்ன ஆகுதுன்னா, அந்த மண்ணுக்கும் தார் ரோடுக்கும் இருக்கிற ஹைட் மாறுது. நான் தெரியாம ஜாலியா போயிட்டு இருக்கும்போது டப்புனு வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு, கீழே இறங்கிருச்சு. கீழே இறங்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, பதட்டத்துல பிரேக் போட்டு கீழே ஓடிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதனால தயவுசெய்து புல்லட்லாம் எடுத்துட்டு போனா ஜாலியா ஓட்டுங்க, ரோட்டு ஓரமெல்லாம் ஓட்டாதீங்க, வேகமா ஓட்டாதீங்க அப்படி சொன்னோன்னே, நான் ஓட்டும் போது பாத்துக்கிறேன். ஏய் அவன் என்ன சொல்றான், விழுந்ததுக்கு அப்புறம் ஒட்டிச்சு இல்ல, கிழிஞ்சிச்சு இல்ல,
அப்புறம் ஒரு 2-3 மாதம் அந்த பேர்ன் இன்ஜுரியோட கஷ்டப்பட்டான்ல அது ஹீல் ஆகிறதுக்கு. இந்த பெயினை தான் அவங்க கன்வே பண்ண வரானே தவிர, உனக்கு என்னப்பா நீ நிறைய சம்பாதிச்சிட்ட, நீ காசுலாம் பார்த்துட்ட. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஆக்டருங்கெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து உங்களை மாதிரியான லைஃப் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் நினச்சா உங்களை மாதிரி ஜாலியாக போய் பானிபூரி சாப்பிட முடியும். ஆமாம், இந்த பானிபூரி சாப்பிட்றது தான் பெரிய விஷயம். எதுவுமே இல்லாதப்ப தான் அதோட ஒர்த்து புரியும்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இப்போ இல்லாதது என்னன்னா, அவங்க அளவுக்கு ஃபேம் இல்லை, அவங்க அளவுக்கு மணி இல்லை அப்படின்னு தோணும். பட் இப்போ நான் நார்மலுக்கு கூப்பிட்டு வரேன். அதனால தான் எல்லாரும் நீ நார்மலுக்கு வா. நம்ம தாத்தா ஃபேமோட தான் இருந்தார் இல்லையா? அவரும் ஆர்கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பிக்சர் வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருந்தார் என் தாத்தாலாம். எங்கள் தாத்தாலாம் இப்போ வரையும் டைப் ஃபோன் தான், அதுவும் ஃபோன் பண்ணுறதுக்கு மட்டும் தான், மெசேஜ் அனுப்ப கூட மாட்டாங்க. ஸோ இந்த ரியாலிட்டிக்கு எல்லாரையும் வர வைக்கணுன்றது தான் ஆசைடா. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நானும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணேன், நானும் செருப்படி வாங்கினேன். அந்த அடியை நம்ம பசங்க வாங்கக்கூடாது. அந்த அடி வாங்கும்போது எப்படி வீங்குது, எந்த இடம் வந்து எவ்வளோ நோவுது அப்படின்றது வந்து நான் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் அந்த வழி எப்போ அவங்களுக்கு ஃபீல் ஆகுனா நான் போய் செருப்பு வச்சு அடிக்கணும். இப்போ வா நீ முதல்ல சொல்ல தீ சுடுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நீ விட்டு பார்க்கணும். இப்பெல்லாம் ஒரு சில குழந்தைங்களே அப்படி தாங்க ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது பண்ணால் வலிக்கும், பண்ணாத அப்படின்னா அப்போ தான் பண்ணுவேன். சரிப்போ அப்புறம் அழுதுகிட்டு ஓடியா வரும். பா இதுக்கப்புறம் பண்ணாது, நான் சொல்லியிருக்கேன்ல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த பெயினை கூட நீ அனுபவிக்க கூடாது அப்படின்றக்காக நான் சொல்கிறேன். அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. அதுக்காக இப்போ அடுத்து வரேன். அப்போ ப்ரோ எக்ஸாமில் ஃபெயில் ஆனா டன் 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 அப்போ அங்கே வேற இங்கே வேறையா ப்ரோனா? ஐயோ இது வேற அது வேறடா. ஸ்கூலுக்கு போகாம வீட்லேயே வந்துடுறியா? அது இல்லைடா, இப்போது வண்டியிலேருந்து கீழே விழுந்து காலையே பறி கொடுக்குற அளவுக்கு ஆகுதுன்றதுக்கு ஒருத்தன் சொல்கிறான். அப்படின்னும் போது கால் இல்லாமல் வாழ்க்கை என்ன, பட் 10th ஃபெயில் ஆனால் வாழ்க்கை என்ன? ரெண்டுத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த வெயிட்டேஜை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. 10th ஃபெயில் ஆகியும் அதுக்கப்புறம் லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்க நான் வந்து எப்படி தெரியுமா சொல்லுவேன், அந்த ஃபெயில் ஆனாலும் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணாங்க. கரெக்டு. எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சொற்பம் தான். அந்த மோட்டிவேஷனுக்காக எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறதே தவிர, ஃபெயிலான எல்லாருமே வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியனர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதுவும் சில சமயங்கள்ல வந்து தலைவர்கள்லாம் கூட்டு வந்துருவாங்க. இவங்கெல்லாம் வந்து 10th ஃபெயில் தான் இருந்தாலும் நல்லா பண்ணலையா, சச்சின் டெண்டுல்கரை கூட்டு வருவாங்க, வைபவ் சூரியவன்ஷி கொண்டு வாங்க. இப்போ அதில் வந்து ரொம்ப ரேரான ஒரு பெர்சன்டேஜ் தான் அதில் இருக்கும். உங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட் இருந்தால் பண்ணலாமே தவிர அதையும் பண்ணணும்லாம் நான் சொல்ல வரலைங்க. அது ரொம்ப ரேர். இல்லை அதை பாசிபிலிட்டி விஷயத்தில் 7 தான், இன்னும் ஏன் 10-15 வரல அப்படின்ற மாதிரி தான். அது 10-15 ஆக்கலாம். அதே மாதிரி இல்லைடா, இது இப்படி தான் இருக்கணும்னு இல்லை, அதை வேற மாதிரியே மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றுது. அதுவும் வேணாம் நமக்கு. சரியா? எதனாலும் எப்படினாலும் மாற்றலாம். பட் நான் என்ன கேட்குறேன், திரும்பியும் கம் பேக் டு நார்மல். அந்த நார்மலுக்கு வருவோம், அங்கே நம்ம பார்ப்போம் அதில் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் லைஃப்பை கொஞ்சம் நாள் லீட் பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களை ஏழ்மைக்கு போக சொல்ல, கோணம் கட்டுங்க. ஐடிக்கு போகும்போது கோணமும் ஒரு ஐடியும் கட்டிட்டு போங்க. நார்மல் நார்மலாக 2026க்கு என்ன நார்மல்? 2026க்கு 1 lakh rupeesக்கு ஃபோன் வாங்குறதும் சரியா, ஒரு 2.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்குறதும் நார்மல் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நார்மல் இல்லை. அதே மாதிரி நான் சொல்கிறது, விவசாயம் பண்ணவர் வந்து கோணம் கட்டினார்னா அதுக்கு 1008 கதை இருக்குது. அதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சரியா? 1000 விஷயம் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கவுங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அதுக்காக வந்து இப்போ காலேஜ் போனாலே வந்து எனக்கு வந்து 80,000க்கோ இல்லாட்டி 1 lakhக்கோ ஒரு ஃபோன் இருந்தால் தான் வந்து கெத்து. ஏன்னா அப்போ தான் அந்த பொண்ணையும் கூட பேசும். அப்போது அந்த பொண்ணு ஏம்மா அதனால பொண்ணுங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, இவனுங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க, அப்படி இருந்தால் தான் நீங்கள் பேசுவீங்கன்னு நினைக்கிறாங்க. சரியா? அப்படி இல்லைனாலும் நீங்கள் பேசுவீங்கிறதுக்கு வந்து நான் திரும்பியும் வந்து 4-5 படம் எடுக்கணும் போல. அந்த மாதிரி படம் தான் யாரும் இப்போ எடுக்கிறது இல்லையே. வைப்பு பண்ணா இல்லாட்டி வந்து மாஸ்க் காட்டுறவங்க கூட தான் பொண்ணுங்க சேர்ற மாதிரி நீங்கள் காமிச்சிங்கன்னா விளங்குமா? அதுலேயே கடைசியாக அப்படி தான் வரும். ஆனால் அதையும் கன்றாவியாக கொண்டு வந்து அதை சொல்லியிருப்பானுங்க, பொண்ணுங்களை தேடி போகிறது பொண்ணுங்கிட்ட பேசுறத கெத்துன்னெலாம் கிடையாதுடா அப்படின்னு. ஏண்டா அது சரி போ, அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் அதை எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு அவன் வந்து அதை சொல்லுவான். சரி ஓகே, அவன் அதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான் அப்படின்னாலும் அதை ஏன்டா அதை காட்டுறீங்க? இல்லை எல்லாரும் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன் ப்ரோ. அதுதான் கொஞ்சம் காண்டா இருக்கு. சரியா? ஸோ அதனால் நல்லதை செய்கிறதுக்கு சொல்லும் போது, நல்லது என்றைக்குமே கொஞ்சம் கஷ்டங்க. நல்லது அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறதும் கஷ்டம். அதை ஃபாலோ பண்ணும்போது 2-3 ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஃபார்முலாவை எல்லோரும் கொண்டு வந்துட்டு கரெக்டாக இருக்கிறவனா அதை வந்து அதே மாதிரி நடித்து காட்ட முடியும். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தால் என்ன வந்துருமா, கோவம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ரொம்ப நேர்மையாக இருந்து அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, அந்த நேர்மையை களங்கப்படுத்த விதமாக ஏதாவது வந்ததுன்னா அது உக்கிறதுக்கு போகும். ஏன்னா இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டதே இதுக்கு தானா, நீ ஒரே நாளில் வந்துட்டு அதை நவுட்டிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு சமகாண்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா, நான் ஒரு கரப்ட் பாலிட்டிஷியன் வச்சுக்கோங்க, அதே மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் உங்கள் எல்லாரும் முன்னாடி வந்துட்டு போவேன், என்ன பண்ணுவீங்க?
5 வருஷத்துக்கு ஒருக்கா. சரி. சரியா? இல்லை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுக்கு பெஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு படம் ஆக்சுவலாக வந்துச்சுடா, கான் சிட்டின்னு. ஆமாம், இவர் அர்ஜுன் தாஸா? அதில் படம் ஃபுல்லாக எப்படி இருந்தது, ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்தது, நல்ல கதையா இல்லையா, எனக்கு அதெல்லாம் மறந்துருங்க. அதில் ஒரு போலீஸ் கேரக்டர் வருவார். ஓகே. ஊரே என்ன தெரியுமா சொல்லும், மகான்றா எங்க ஆளு, ஐயோ இவரால தான் நம்ம ஊரே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேக்ரவுண்ட்ல கரப்ஷன் எல்லாம் பண்ணும் பக்காவா. ஃப்ரண்ட்ல வந்து இப்படி காட்டிக்கும். ஃப்ரண்ட்ல வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு பார்ட்டி வராங்கன்னா, பார்த்து போங்க, என்ன நீங்க வீட்டில் யாரு, பையன் என்ன பண்றான், பேர் என்ன, வீட்டில் தானே இருக்கான், இது போடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க, ஏய் என்னடா உனக்கு பார்ட்டியை பார்க்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு அதுலேயும் கூட்டு போ. இந்த மாதிரிலாம் பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடி இருப்பாரு. அந்த பார்த்தா கொக்கைன் ட்ராக். சரியா? ஸோ இதுதான் சொல்ல வரேன். இப்போ என்ன ஆகுது, நல்லதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அந்த ஃபார்முலாவை இவங்க கிராக் பண்ணி அதை வெளியில காமிச்சு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது பண்ணுவாங்க. ஸோ நிறைய இருக்கு லைஃப்ல. இப்போ என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க ஒரு சிலர்லாம். நான் இதை எப்போ சொல்லணும், 10 years பேக் நான் நிறைய ஃபோன் வாங்கிக்கிட்டே இருப்பேன்லடா, ஃபோன் மாற்றுவேன், ஆல்ரெடி இருக்கிற ஃபோனையும் நான் திரும்ப வித்துட்டு வேற ஃபோன் போவேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸையும் நான் மீட் பண்ணுறேன். அப்படியே வேற லெவலில் பேசுவாங்க. அந்த சொல்வதெல்லாம் உண்மையில் ஒன்று சொல்லி வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மாதிரி தான், அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் கடைசியில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, அப்படியே அவங்க வந்து நம்மளை ஒரு சில இடங்களில் ஏமாத்த பார்த்துருப்பாங்க. ஒரு இன்சிடென்ட்லாம் வந்து பார்த்தோன்னா, 1020 டிவைஸ் யூஸ் பண்ணும்போது HTC 1M8 வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு ஒருத்தன் தரான். சரியா? அப்போ நம்ம என்ன நினைப்போம், HTC 1M8 ஆண்ட்ராய்ட்லேயே தரமான ஒரு ஃபோன், அல்ட்ரா பிக்சல் வேற, போடு மாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1020 கொடுத்துட்டு நம்ம போயிடுவோம். ஓகே. பார்த்தா அது ஃபர்ஸ்ட் காப்பி 1M8. ஓகே. அப்புறம் அவனை வந்து நம்பர் இருந்தனால மிரட்டி பிரச்சனை பண்ணி நேரில் பார்த்து பயமுடுத்தி அரல வச்சு அப்புறம் ஃபோனை மாற்றிட்டு வந்தோம். ஆனால் இப்போ இந்த ஃபோனை பஜாரில் எடுத்துகிட்டு போய் காட்டுறோம் 1M8. பஜாரில் இருக்கிறவங்களே அரல்றாங்க, M8னே நினச்சிட்டாங்க. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, உள்ளே போயிட்டு கேமரா யூஸ் பண்ணும்போதும் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷனை வச்சு கண்டுபிடிச்சேன். ஓகே ஓகே. சரியா? மற்றபடி நீ அதுக்கப்புறம் எய்டா மாதிரி ஆப்பு, அப்போ வந்து CPUZன்னு ஒரு ஆப் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பை போட்டு நீ கண்டுபிடிச்சினா ப்ராசர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் மற்றபடி யூஸ் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் நல்லா தான் இருந்தது. அவ்வளோ தூரம் பக்காவாக பச்சக்குன்னு எல்லா பொருத்தங்களையும் அமைச்சு வச்சுருந்தாங்க. ஒரிஜினல் பக்கத்தில் அதை வச்சா ஒரிஜினலை விட இதுக்கு ப்ரீமியமாக இருக்கிற மாதிரிலாம் கூட இருக்கும். அப்போ தான் எனக்கு சந்தேகமாச்சு, அவன் என்ன ஏமாத்திருக்காங்க. சரியா? அப்போ பார்த்தா பஜாரில் சொல்கிறாங்க பக்கத்து கடை, நம்ம எப்பயும் ஒரு கடைக்கு போவோம்ல, அதுக்கு பக்கத்தில் உள்ள கடை. ஆல்ரெடி நீங்கள் வேறு தம்பி, இது வேறு எங்ககிட்ட 2 HTC 3 iPhone இருக்குப்பா, ஃபர்ஸ்ட் காப்பி யாரோ வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரியா? ஸோ ஊரே வந்து ஒரு டைப்பாக தான்டா இருக்குது. நன்மை கடைப்பிடி, நம்ம கடைப்பிடி தானே, நாம பிடிப்பேன். நான் ஒரு கட்டு 2 மணி நேரத்தில் உறிஞ்சு தள்ளிட மாட்டேன். நான் நன்மை கடைப்பிடி சொன்னேன்டா. இப்படி தான் போகுதுடா ஊரு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னென்னா, இவங்க என்ன நினச்சி போகிறாங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் போகிற பையன் அப்பா அம்மாவுக்கு பெருசாக ப்ரெஷர் கொடுக்காம ஆல்ரெடி படிக்க போகிறான், அடுத்து இவன் வந்து வேலைக்கு போகிறான், அப்போ இவனுக்கு பிடிச்சதை இவன் பண்ண போகிறான். அந்த இவன் பிடிச்சதை பண்ணுறான் இல்லையா, அந்த பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா, இவனையும் ஹர்ட் பண்ணாமல் இல்லாட்டி யாரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி இவன் பிடிச்சதை என்னென்ன பண்ணிக்கலாம். ஸோ அப்போது அந்த பொட்டன்ஷியல் இவனுக்கு வந்துடும். பட் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன், நம்மளும் சில சமயங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். காலேஜ் அப்போ நானும் ஒரு சில விஷயங்கள் நான் என்னையே அறியாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்த்துருப்பேன். நம்ம வீட்டில் நம்ம அப்பா ஏன் அதை நமக்கு பண்ணல, பட் அப்பா என்ன நிலைமையில இருந்தாலும் நமக்கு தோணாது, நமக்கு புரியாது. எனக்கு இப்போ 37 ஆகும்போது ஏன் இந்த ஏஜுக்கு என்னோட ஃபிசிக் வந்து என் கூட எப்படி கோஆப்ரேட் பண்ணுது, இதெல்லாம் பற்றி நான் யோசிக்கும் போது என்ன தோணுன்னா, அப்போ 37ல் நம்ம அப்பா எப்படி இருந்தார், அப்போ அவருக்கு என்னென்ன ப்ரெஷர் இருந்திருக்கும். நம்ம என்ன நினைப்போம், அப்படின்னு பக்கத்து காம்பவுண்டில் எகிரி குச்சி அந்த பால் எடுத்து தர மாட்டேறாரு இருப்பேன் அப்படின்னு குழந்தையா இருக்கும்போது நமக்கு அப்படி தான் தோணும். ஆமாம், சின்ன பையனாக இருந்திருப்போம், அப்பா அந்த பால் டப்புன்னு எடுத்து கொடுங்கப்பா, சார் பால் கூட எடுக்க மாட்டேது, அப்பா இது. பெரியவங்கன்னா நம்ம தான் எப்பயுமே பால்லாம் எடுத்து கொடுக்கணுமா, அடிச்ச பால்லாம் நம்ம தான் போய் எடுத்துகிட்டு வரணுமா, அப்போ பவுலிங் தானே போட்டிங்க, நீங்கள் தானே இப்போ ஃபீல்டிங் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து அது 37ல் இருக்கும்போது நமக்கு தோணுது, என்னடா இது பக்கத்து கம்பெனியில் எகிரி குச்சா வேற மாதிரி இருக்கு. 2 பாயிண்ட்லடா, ஒன்று நம்ம ஃபிசிக்கே வந்து அந்த மாதிரி டக்கு டக்குன்னு அதுக்கு அடாப்ட் ஆக மாட்டேங்குது, ஒன்று சொல்லலாம். வெயிட் கெயின் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு கஷ்டத்தை சொல்லலாம். அடுத்து அதுக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, என்ன வயசாகுது பக்கத்து வீட்டுக்கு எகிரி குச்சி போயிட்டு வந்துட்டு இருக்கான், அது வேற இருக்கு. அப்போ எவ்வளோ சினாரியோ உள்ள வருது. ஆமா, ஒரு குழந்தை எகிரி குச்சா வேற பிரச்சனை, நம்ம மாதிரி எருமாடு மாதிரி இருக்கவங்க எகிரி குச்சா இன்னொரு பெரிய பிரச்சனை. ஆமா, அதான் சொல்றேன். அப்போ எங்க அப்பா இதெல்லாம் யோசிச்சிருந்துருக்கலாம், கரெக்டா? ஆனா நான் எனக்கு அது தோணாது. ஆமா. அப்புறம் சின்ன வயசுல என்ன பண்ணா, சில சமயங்கள்ல பேட்மிண்டன் நடும்போது, அம்மா அப்பாவை ஜெயிச்சிட்டாங்க ஈஸியா அப்படின்னு,
அவர் குழந்தை இது விளையாடணும்னு சொல்லி தட்டி கொடுத்துருக்காரு. அடுத்து என்னாச்சுன்னா அது ஒரு நல்ல விஷயமா பார்த்தேன்டா. அதனால எப்பயுமே என் பசங்ககிட்டயும் நான் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருப்பேன். பேம்பர் பண்ணுறது ஒரு சில விஷயங்களுக்கு பண்ணலாம். எப்போ பாரு நான் வந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன ஆகுனா அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா நான் அவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்டேன், நான் அடித்தா எங்கள் அப்பாவுக்கே வலிக்கும், இவரே அடிக்கிறேன் திருன்னு அடிக்க மாட்டேனா. அதனால் என்ன பண்ணுறது, அப்பப்போ அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் காட்டுறது சில விஷயங்கள்லாம். எப்படின்னா எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, ஓ அப்படியா அது ஒரே நிமிஷம் வெளில வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போய் திரும்ப பேட்மிண்டனில் வந்து விளையாட சொல்லி இப்போ நீ பாலை போடுப்பான்னு சொல்லி அடுத்த பாலே ஸ்மாஷ் புளிச்சு அது எங்கே போச்சுன்னே தெரியாத மாதிரி இருக்கும், என்னை தாண்டி போய். ஓ அப்போ இதெல்லாம் அடித்தா நம்ம எடுக்க முடியாதோ, நம்ம தான் ஓவராக பேசிட்டோமோ. ரியலைஸ் வி டூ மிஸ்டேக் பட் ப்ளீஸ் ரியலைஸ். அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணுற கற்றுப்போம். அதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் நான் வச்சிருக்கேன். என்கிட்ட பேட்மிண்டன் நம்ம சேனல்லே வீடியோ இருக்கு, நான் பேட்மிண்டன் ஆன வீடியோலாம் இருக்கு. இதில் போய் இது அந்த கோர்ட்டில் விளையாடுவோம். அந்த வீடியோலாம் எங்கள் அப்பாட்ட கட்டும்போது சூப்பர் பாய், செம்ம ஷாட்டு பாய், செம்மையாடி இருக்கு. அப்போ என்ன இப்போ அவங்க வந்து இதுக்கு தான் நம்மளை டைம் பண்ணுறாங்க. அன்னைக்கு நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும், அரகன்ஸ், வயசு அதிகம் பவர் அதிகம்னு வெறுப்பேத்திரியா, உன்னை பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு நான் நினைக்க முடியும். என்ன ஆகுதுன்னா அவர் சொல்கிறாரு, டேய் உன் ஏஜை விட அதிகமாக இருக்கிறவனுக்கு பை டிஃபால்ட்டு அவனுக்கு அந்த ஏஜுக்கான பவர் கிடைக்கண்டா அப்படின்னு சொல்ல வர்றாரு. நீ அதெல்லாம் எதிர்கொள்ளணும். நீ அப்போ வந்து ஒரு 18 இயர்ஸில் வந்து ஒரு பெரிய பிளேயராக மாற ட்ரை பண்ணுற அப்படின்னா 28ல் ஒரு மென்னுக்குன்னே ஃபிசிக்கு பார்த்தோன்னா வேற லெவலில் இருக்கும் அவனுக்கு. இப்போ சூரியவன்ஷி அடிக்கிறான்டா, இப்போ இந்த அளவுக்கு அடிக்கிறான்னா அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 28 வயசில் அப்போ அவன் இன்னும் எந்த அளவுக்கு அடிக்கலாம், டெஸ்டோஸ்டெரானாக இருக்கட்டும், மசிலோட மெச்சூரிட்டியாக இருக்கட்டும், பவர் எல்லாமே ரொம்ப அதிகமாகும். ஆமாம். அப்போ அவனை இதே பர்ஃபெக்ஷன் வச்சுருக்கான். அவனும் வந்துட்டு 80,000 ரூபா ஃபோன் வாங்கி ஒரு பொண்ணை மயக்க இந்த மாதிரி யோசிக்காமல் கொஞ்சம் அவன் வந்து கேம்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணி இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தான்னா அவன் இன்னும் பவர்ஃபுல்லாவான். அப்போ அவன் 6 அப்படி இருக்கும் தெரியுமா, ஸ்டேடியம் பத்தலன்னு வாங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போயே வந்து இந்த ஜிம்பாபே மேட்ச்சில் சொல்கிறாங்க கமெண்டேட்டர்ஸ், என்னது இவன் இந்த அடி அடிக்கிறான். ஏன்னா ஜிம்பாபே மேட்ச்சில் கொஞ்சம் அந்த கிரவுண்ட் பெருசு போல அந்த சைடு அடித்த பால் என்னாச்சுன்னா பவுண்டரியை தாண்டி உள்ள வந்து புல் போட்டு இப்படி மேலே வரைக்கும் போகுது, அதில் மேலே போய் விழுது. அவன் சொல்கிறான், இல்லைங்க பவுண்டரியே வந்து 70-80 மீட்டர் இருக்கும், அதுல இருந்து ஒரு 20-25 மீட்டர் உள்ள அடிக்கிறான் அப்படின்னு பேசுறாங்க. அப்போ இந்த ஏஜ்ல இதை பண்றான் அப்படின்னா அந்த ஏஜ்ல இன்னும் மாசா பண்ண முடியும். மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா நல்லா ஷைன் ஆவாங்க. கண்டிப்பா ஷைன் ஆவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ சின்னவன்லாம் இருக்கான்ல அவன் ரொம்ப துரு ரொம்ப பவர்ஃபுல், அவன் அடிச்சானா மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ஒழிக்கும். ஆமா அவன் ஈக்குவல் ஏஜோ இல்லாட்டி அவனோட கொஞ்சம் அதிக ஏஜோ அது ஜெனட்டிக்கல். ஆண்டவரோட தம்பிள்ஸ் எடுத்து வச்சு ஆமா ஆமா அது என்னன்னே தெரியாம ஒரு குழந்தை பண்ணிட்டு இருக்கோம், வெயிட்லாம் தூக்குவான். நண்பரோட ஏஜ் என்ன அவனா இப்போ 6 வயசுங்க. அவன் தமிழா சாட்டை தூக்கிட்டு இருப்பான். ஆமா அது ஒன்று இருக்குடா. என்னன்னா ஒரு சிலருக்கு இதையும் நீங்களாம் ரியலைஸ் பண்ணணும். இப்போ என் பாடி டைப் மாதிரியே எல்லாரும் பாடி டைப் இருக்காது. இப்போ விக்கி எடுத்துக்கடா, விக்கி என்ன பண்ணாலும்டா எவ்வளவு ஜங்க் சாப்பிட்டாலும்டா வெயிட்டே ஏற மாட்டான். போனார்னால போய் ரிவர்ஸ்ல வெயிட் இறங்கும். வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோல பார்த்தாலும் என் கால் இப்படியே தான் இருக்காரு, வெயிட் அப்படியே இறங்கிட்டே போகும் அவனுக்கு. அவன் இப்போ ஜிம்மு போயிட்டு அதுக்குன்னு ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்தானா லைட்டா பூசுவான். திரும்ப ஜிம்முக்கு போறது ஒரு 1.5 மாசம் விட்டான்னு வையேன், யாரும் அதை காத்து பிடிங்கி விட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு சல்லுன்னு இறங்கிடுவான். ஸோ அப்போ ஒவ்வொருத்தர் பாடி டைப் ஒவ்வொரு மாதிரி. அப்போ இவன் சின்னவன் எப்படின்னா நம்மளதுல வந்து கொஞ்சம் மஸ்குலர், அவனை பார்த்தாலே தெரியும் ஒரு டைப்பா இருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், கையை மடக்கி அடித்தான்னா பெரிய பசங்க ஒரு இவனோட 4 வயசு 5 வயசு பெரிய பசங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. அதாவது அந்த சின்ன பையன் தம்பிக்காரன் அண்ணன் அடிச்சானா அண்ணனுக்கு வலிக்குது. விளையாட்டாக இவன் அடிக்கிறான், எப்படின்னா அவனோட கோவத்தை காட்டுறான், அரேஞ்ச் பண்ணுறேன்னு இப்படி அடிக்கிறான், அடித்தோடனே அழுதுடுறாங்க பெரிய பசங்க. ஏன்னா அது வந்து ஜெனட்டிக்கலாக அவனுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட், அவ்வளோதான். அந்த மசில் லைனப்லேருந்து இதே தான் பாடி பில்டிங்கும் நான் சொல்லியிருப்பேன். எல்லாருக்குமே ஆசை இருக்கும் பாடி பில்டிங்குள்ளே வரலான்னு, பட் எல்லாரோட ஜீனும் அதுக்கு வந்து ஆப்டாக செட் ஆகாது. அதுக்கும் மேலே ஒர்க் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு தாண்டி முறியடிச்சு நான் வந்து ஒர்க் பண்ண அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பில்ட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படிலாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து கையெடுத்து கும்பிடணும், நீலாம் பெரிய விஷயம் பண்ணியிருக்கையான்னு. ஸோ இதுதான் மொத்தம் என்னென்னா கடைசியில் பார்த்தோன்னா அந்த நார்மலுக்கு வந்து பசங்களை கூப்பிட்டு வரணும்னு தோணுதுடா. வெறுமனே வந்து 1 லட்ச ரூபாய் 80,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினா தான் கெத்து லைஃப்பில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அது கிடையாது. இதில் வந்து இந்த இப்போ இந்த குழந்தை ஒன்று வந்து பேசுவா இல்லையா பவ்யாலாம், அந்த பிள்ளைலாம் வந்து பார்த்தோன்னா அவள் இப்போ என்ன தெளிவாக இருக்கான்னா, இப்போ அடுத்த ஒரு வீடியோ வரும் அவளுது, அதில் அவள் சொல்கிறா என்னென்னா வந்திருக்கோம் நிறைய சண்டே வந்திருக்கோம். அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை அங்கிள் இப்போ பாருங்களேன், நான் இப்போ இந்த பட்டன் ஃபோனே எனக்கு போதும் அங்கிள், நான் இப்போ எனக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கேன், நான் இன்ஜினியரிங்கில் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், இப்போதைக்கு நான் முடிக்கணும், அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டொமைனில் நான் போய் ஜாயின் பண்ணணும். அப்போ நான் போகும்போது எனக்கு எப்படியும் சேலரி வரும்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று தேவைப்படும். ஏன்னா இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற எல்லாரோடையும் நான் கொஞ்சம் டச்சில் இருந்தால் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்செப்ட்ஸ் மாதிரி போகும். அப்போ எனக்கு தேவை. காலேஜில் நான் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன், சிலபஸ் எல்லாருக்கும் ஒன்று,
நான் வேற ஏதோ புதுசா படிச்சுட்டு வேற அங்க இருக்கிறவன் ஏதோ புதுசா படிச்சு எனக்கு சொல்ல போறானா? கிடையாது. ஆக்சுவலாக இந்த கொரோனா வந்து இல்லை அப்போ வந்து இந்த வீட்டிலேருந்தே படிக்கலாம் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேயே வந்து ஃபோனை வந்து ஓரளவுக்கு மேண்டேட்டரி மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. அந்த அது ஏன்னா அவங்க போல போடணும்னு. ஆமா அந்த நீ எல்லாத்தையும் ரொம்ப டீப்பா யோசிச்சா தெரியும். ஸ்கூலோட சர்வேலன்ஸோட கான்டாக்ட்ல தான் இருக்கு. பர்சனலா வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கான்டாக்ட் வேணும்னு கேட்கல. பட் இருந்தாலும் அந்த ஃபோன் மூலியமா தான் கம்யூனிகேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சுல. இல்லை இப்போ ஸ்கூல் வந்து நடத்த முடியலன்னு ஆயிடுதுடா. யாரும் ஸ்கூலுக்கு வர முடியலடா. இப்போ ஃபீஸ் ஆனால் வாங்கினது கணக்கு கட்டணும்ல. அவங்க வாங்குறதுக்காகவே இதை வச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஸோ மொத்தம் இப்போ நான் இதுக்கு தான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஹைபர்னேஷன் ஒரு வார்த்தை சொன்னேன்ல, இதை தான் பேராசன்ற ஒரு பக்கம். நம்மளால முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது எப்படி பண்ண முடியுமோ, இல்லாட்டி பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு எதாவது பண்ண முடியுமா, அதை வந்து எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது. இதில் பேரண்ட்ஸ் பங்கு என்ன தெரியுமா, ஸ்கூல் சேர்த்துட்டா ஸ்கூல் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மைண்ட் செட்டுக்குள்ளார எல்லாரும் போயாச்சு இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, என்னதே நான் படிக்க வைக்கணுமா, ஏன் சொல்கிற, அதுக்கு எதுக்கே உனக்கு ஃபீஸ் கொடுத்தான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், டேப் வாங்கி கொடு, லேப்டாப் வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, எக்ஸஸ் சைட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடு, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க சொல்லுவான். அப்படின்னா அவன் சப்ஸ்கிரைப் பண்ணனா யார் காசில் பண்ணுறான்? சரி நானே ரேபிட் ஓட்டி பண்ணுறேன் அப்படின்னா முதுகெலும்பு காணாமல் போயிடுது. அப்புறம் புழு மாதிரி நெளிஞ்சிட்டே சுற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லும் போது கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கும். ஆனால் ரியாலிட்டி திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, எதிர்கால சங்கதி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அப்துல் கலாம் இதை பார்க்க கூட செத்து போயிட்டாருன்னு தெரியுது. பரவாயில்ல, அவர் இருக்கிறவரையும் பார்த்தவங்களே ஓரளவுக்கு நல்லா ஷைனாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொலாப்ஸாக தான் இருக்குது. ஈவன் இந்த கொரோனாக்கு அப்புறம் அந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் ஜென்ரேஷனாக படிக்கிறவங்கள சொல்கிறேன், அப்போ பிறந்தவங்கள சொல்ல, படிக்கிறவங்கள சொல்கிறேன். ஸோ அது கொஞ்சம் என்னையோட ஒரு 5 வயசு சின்ன பசங்களை சொல்கிறாங்க, அவ்வளோதாங்க. ஸோ அதான் இப்போது இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது. இது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த மொபைல் பிராண்ட்ஸ் வந்து எப்படி ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி பேசலாம். கர்நாடகா பற்றி ஒரு நியூஸ் பார்த்தேன். எனக்குலாம் மனசே ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா இது இப்படி ஆயிடுச்சு. 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்க பசங்களுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணால் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து மேண்டட்டரியாக எல்லாருக்கும் HIV டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அதை வேறு இப்போ ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ இதை ரைஸ் பண்ணும்போது தான் கீழே வந்து எல்லோரும் கமெண்ட் போடுறாங்க, ஐயா இதெல்லாம் ஓகே, பெங்களூர் பக்கம் வந்து தான் டெஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. கோரில் பெங்களூர் கோர் சிட்டியில் டெஸ்ட் பண்ணால் எல்லாருமே HIV தான் வந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லுவாங்கன்ற அளவுக்கு பேனிக் ஆகுறாங்கடா. மொத்தம் அப்போ என்ன HIV ஹப்பாகவே மாறிடும். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி சொல்லக்கூடாது, பட் இப்படி தான் சொன்னாங்க, இப்படி தான் காசு இருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கேன்சர் பற்றி பேசும்போது கோலன் கேன்சர் இருக்கிறதுலே அதிகமாக எங்கே வந்தது அப்படின்னா கேரளான்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா, அங்கே வந்து ரெட் மீட் கன்சம்ஷன் அதிகம். ஸோ அப்போ அந்த ஊரில் வந்து இந்தியாவிலேயே கொஞ்சம் கோலன் கேன்சர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாமக்கல் பக்கம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா, லாரி டிரைவர்ஸ் அதிகம், ஸோ அங்கே அதிகம்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை ஒப்பிட்டு அப்படி சொல்லுவாங்க. இந்த லாரி டிரைவர்ஸோட ப்ரொஃபஷன் அப்படின்னா, இங்கேருந்து வடக்கு வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு போவான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான், எதை கடந்து போகிறான், டிசிப்ளின், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வரனால அவங்களுக்கு அதிகம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இங்கே இந்த மாதிரி ஃபுட் ரிலேட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக இந்த கோலன் கேன்சர் வருதுன்னு சொல்லி இது சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பார்த்தா அடுத்து இப்போ பெங்களூருங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி அப்படின்னாலே இந்தியாவோட பேக் போன் ஐடி இப்பெல்லாம் எடுத்தாலே பெங்களூர்னு சொன்னது போக பணம் பொருளும் இடம். இந்தியாவில் வந்து HIV அப்படின்னு சொன்னால் பெங்களூருன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு இப்போ பயமாக இருக்குது. அப்போது உடனே நம்ம பெருமைப்பட்டுக்கூடாது, சென்னைடா இன்னும் இங்கே டெஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம். சும்மா வந்து அதனால் நமக்குன்னு நிறைய வாயில் ஒரு சில வார்த்தைகள் வருதுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன இடம் தெரியுமா, சில சமயங்களில் சில விஷயங்களை சொன்னால் ஏதாவது காயின் பண்ணி தொலைச்சிருவாங்க, அதனால் கடுப்பாகும். புரியுது. ஓகேயா? நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ளே கிரவுண்ட் கொடுப்பாங்க, அன்றைக்கி போய் என்ஜாய் பண்ணுங்க. சரியா? அது நிறைய இருக்குடா அதுக்கு பின்னாடி. இப்போது ஒரு குழந்தைக்கு ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து வாயில் இனிப்பு வைக்கும்போது அதோட ரெஸ்பான்ஸ் எப்படிதான் இருக்கும். அது வந்து லைஃப்பில் நீங்கள் நிறைய இடத்துல மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இல்லை புரியுது. ட்ரான்ஸ்பரண்டாக பேச முடியாதுங்க அதெல்லாம். பேசினா அப்புறம் இவனுக்கு என்னென்னா பிற்போக்குவாதி பூமரு அப்படின்றவீங்க. பிரச்சனை வர வரைக்கும் நீங்கள் இந்த கமெண்ட்லாம் போடலாம். இதில் வந்து ஜெண்டர்லாம் இல்லை, எல்லாருக்கும் தான். ஆமாம் இல்லை இது பிரச்சனை வர வரைக்கும் எல்லாரும் இந்த கமெண்ட் போடலாம்டா. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்ன போடுவீங்க, மாத்திரை போடணும், மருந்து போடணும், ஃபோனே எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த டயபிட்டிஸுங்கிறதாவது கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ண முடியுதுங்கிறாங்க. பட் அதுக்கே வந்து எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியாக குலாப் ஜாமுனாக இருக்கட்டும், இல்லாட்டி ரசகுல்லாவாக இருக்கட்டும், என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தவங்களாம் பால்கோவாலேருந்து எல்லாம் இப்போ அதை பார்த்தாலே ஒரு ஸ்பூன் போதும். ஆனால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ சாப்பிட்ருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருப்போம். சாப்பிட முடியாத ஒரு நிலைமைக்கு நம்மளை தள்ளிட்டோம் இல்லையா.
அதான் சொல்றேன், இப்போ இந்த மாதிரி வந்து irresponsible-ஆ இருந்து ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டி அது வந்து சாகுற வரைக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையா மாறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்ற? லைஃபே தொலைச்சிட்டு நிக்கிறதுல என்ன இருக்கு? என்ன அச்சீவ்மெண்ட் இது? இதுக்கு எதுவுமே பண்ணாம சரியா கேவலமான ஒரு பேர் எப்படி சொல்றேன்னா சொல்லுவாங்கல்ல, அது பழம்டா, பரவாயில்ல பழமாவே இருந்தாலும் அந்த பழம் எப்போ பழுக்கணுமோ அப்போ பழுத்து ரொம்ப மாஸ் ஆகி, ஏன்னா டேய் அவன் ஹெல்த்தியா இருக்க போறான்டா, அவனோட 30s 40s அவன் மாசா இருக்க போறான், ஹெல்த்தியா இருக்க போறான். லைஃப் ஹெல்த் இஸ் வெல்த்னு எதுக்கு சொன்னாங்க? நாம அதை எத்தனை தடவை தான் சொல்றது? எனக்கும் சேர்த்து தாங்க இதெல்லாம் சொல்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒர்க்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை யோசிச்சு, இப்போ நான் ஒரு சில ஈக்குவேஷன்ஸ்லாம் போடணும், எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி கொண்டு போக போறோம், இதுல இருந்து நம்ம என்ன பில்டு பண்ண போறோம், அதுல என்ன பெனிஃபிட், அது வந்து எப்பயுமே எப்படி தெரியுமா இருக்கணும், க்ரோத்துங்கிறது வந்து ஒரு மாதிரி யூனிஃபார்மா இருக்கணும், கொஞ்சம் அப்படியே சுத்தி யூனிஃபார்மா போகணும். ஒரே ஒரு பாயிண்டட் ஏரியாவில் க்ரோத்தாக இருக்கும்போது அது கேன்சராக மாறிடுது. அது யூனிஃபார்ம்டு க்ரோத்தாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக மாறிடுது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் எனக்கு அந்த க்ரோத் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குதுங்க. இப்போ வீடியோ பண்ணுறதுலேருந்து கமெண்ட் படிக்கிறதுலேருந்து இதில் யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பாக சொல்லும் போதாக இருக்கட்டும், இல்லாட்டி சிலர் அக்யூஸ் பண்ணும் போதாக இருக்கட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்ன ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் வந்து பொருள்லாம் வாங்கினேன், HMD 105 வாங்கினேன், அது ஒரு ஃபெயிலியரு, அது ஏதோ இதாகிடுச்சு, அதே மாதிரி இன்னொரு 2-3 பொருள் வாங்கினேன் எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆக மொத்தம் வந்து யூசர் ரிவ்யூ இது மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் யூசர் ரிவ்யூ அடிக்கடி போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. பட் இதோட பாசிபிலிட்டியை யோசிக்கணும், அவர் ஏன் இடத்துல வந்து உட்காரணும். ரெண்டாவது இந்த மாதிரி கமெண்ட் போடும்போது என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி கூட இல்லைடா, ஒரு ரெக்வஸ்ட் என்ன, ஒரு வேண்டுகோள் அப்படின்னா என்னன்னா, HMD 105 என்ன பிரச்சனை சொல்லணும். ஆமா, அந்த பிரச்சனையை சொன்னா எங்களுக்கும் தெரியும், நாங்களும் அதை அட்ரஸ் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. அடுத்து இன்னொரு 2 பொருள் வீணா போச்சுன்னார்ல, அது எந்த பொருள்னு சொல்லணும். சொன்னா அந்த பொருள் யாரும் வாங்க மாட்டோம். பிளைண்டா நீங்களும் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நாங்க எதனை உட்காந்து நாங்க யோசிச்சுட்டு இருக்கிறது. நாங்க ஓகே, அதுக்கப்புறம் நாங்க அதை 4 பேருக்கு ரெஃபர் பண்ண மாட்டோம். இல்லையா அந்த பிரச்சனை வந்து யூஸ் பண்ற யாருக்கா இருக்கான்னு நாங்களும் கேட்டு தெரிஞ்சுப்போம், அவ்வளவுதான். அதையாவது பண்ணுவோம். பிளஸ் இந்த யூசர் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஓப்பன் ஃபீல் இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஷையாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஷையாக ஃபீல் பண்ணுறவங்களால என்ன பண்ண முடியலன்னா அவங்களோட தாட்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இதில் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம அப்துல் நாசர் ப்ரோ எவ்வளோ அழகாக வந்து தென்காசியில இருந்து அதுவும் பிக்சல் 9 வீடியோ எடுத்திருக்காரு. இது கூகுளுக்கு தெரிஞ்சா அவனே வந்து மேலேருந்து குதிச்சு செத்து போயிடுவான், அது வேற விஷயம். 9 எடுத்த வீடியோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரியர் கேமரா வச்சு எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரண்ட் கேமராவாக இருந்தால் நானும் இங்கே ஒரு கயிறு மாட்ட போகிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் கேமரால இருக்க பிரச்சனையை நான் அல்காரிதம் சொல்லியிருப்பேன். பின்னாடி மரம் அண்ணா அங்கே போயிடும், இந்த மாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் எடுக்கிற மாதிரி எடுத்து சாவடிக்கும் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அதில் வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. அவரோட தாட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஸ்லோவாக, நிதானமாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. இதை தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் எதிர்பார்க்குறேன். சொல்லப்போனால் இதில் பாருங்களேன், உங்களோட கருத்தை நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த பொருளை வாங்க போகிற அடுத்து யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஆமாம். ரெண்டாவது, ஒரு வகையில் பார்த்தா நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணுறீங்க, கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதை தாண்டி. இப்போ எனக்கு வந்து பாருங்களேன், நான் ஒரு வீடியோ பண்ணணும், நான் இப்போ வந்து ஒரு 1 மணி வீடியோ பண்ணணும் ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் பண்ணிடுறீங்க, எனக்கு பதில் நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கு நாங்கள் வந்து இன்ட்ரோவும் அவுட்ரோவும், அவ்வளோதான் பேச்சர். உண்மையை சொன்னால் அதுதான் யதார்த்தம், அதுதான். அப்போது என் ஒர்க்கை நீங்கள் கன்வே பண்ணுறீங்க. நிறைய இடத்துல நான் அதான் சொல்லுவேன், இந்த டேட்டா கலெக்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். நான் சில சமயங்களில் சில ஃபோனை பற்றி பேசும்போது இந்த ஆங்கிள் நான் யோசிச்சதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே இருக்கிறவங்க. என்னோட கோலராக யோசிக்கிறேன் நீங்கள் இருக்கீங்க. இப்போ எப்படின்னா நான் பாருங்களேன், ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்னன்னா ப்ரோ நான் ஆக்சுவலாக வந்து கேஸ் பின்னாடி ஒரு ஜியோ சிம் வச்சிருப்பேன் ப்ரோ, எதுக்கு இன்டர்நெட் தேவைப்படும் போது அதை எடுத்து மாட்டோம், மீதி நேரம் ஒரு ஏர்டெல்லும் விஐயும் போட்டிருக்கேன் ப்ரோ, வீட்டுக்கு போனால் BSNL இருக்கு. ஐயா யாரியா நீங்கள்? இந்த அளவுக்கு நாங்கள் கிடையாதுங்க, நாங்களே கிடையாது. அப்படின்னா பிரைமரி நெட்வொர்க்கு, அதை தான் பிரைமரியாக வச்சுருப்போம். அப்போது 4 நெட்வொர்க் சிம் கார்டு எடுத்து ஒரே ஃபோனில் போட்டு மாத்துறாருன்னா அப்போ அவர்கிட்ட இந்த டேட்டா எப்படி கிடைக்கும்? கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். ஈவன் அந்த சிம் எஜெக்டர் டூல் கூட இத்தனை வாட்டி நான் குத்திருக்கேன் ப்ரோ, இத்தனை வாட்டி அது நல்லாவே வேலை செஞ்சுருக்கு, அதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா அதெல்லாம் ப்ராக்டிக்கலி எத்தனை வாட்டி ஒர்க் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம புதுசாக ஃபோன் வாங்குறப்போ ஒரு வாட்டி குத்துவான், வெளில வந்துடும், ஓகே. அது ஒரு 1000 வாட்டி பண்ணிட்டு இருந்தால் அதெல்லாம் வேலை செய்யுமானே எனக்கு தெரியாதுல்ல. பவர் பட்டன்லாம் இப்போ போயிடுது. ஆமாம், அந்த மாதிரி அதுவும் போகுதா அப்படிங்கிறத அவங்களாம் சொல்ல முடியும், அவங்க தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. புலம்புறதுக்கு 1000 விஷயம் கண்ணு முன்னாடி வந்து போகுது, அதனால் புலம்புறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, மொத்தம் பிராண்ட் வந்து என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருமே ஸ்டேபிள் ஆவாங்கடா. ஒரு 2 இயர்ஸ் அது ஆகும், ஸ்டேபிள் ஆவாங்க. ஸ்டேபிள் ஆகும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா இன்னும் பெனிஃபிஷியலாக நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லா பிராண்ட்ஸுமே வந்து 2024-25 கிட்ட க்ளோரிஃபையிங் பீரியட் தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கிட்டேருந்து வந்த டிவைசஸ் அப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு பிராண்டுக்கு தான் கண்டிப்பாக ஒரு டிவைஸ் வந்துடும். நல்லாவும் அப்படி தான் இருந்துச்சு 2024-25 சொல்கிறேன். ஆனால் ஒன்றுடா, அப்போ அவங்க செழிப்பாக இருந்தாங்க, இப்போ வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணதில்ல. 2-3 பேர் வந்து இந்த டைமில் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க. அதே சமயம் அவங்களதுலேயே ஒரு சில டிவைஸ் கிளம்புறாங்க. இப்போ கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக பண்ணுறான். ஓகே. ஏன்னா அவனுக்கு வந்து பிக்சல் 10 மட்டும் ஒரு 6000 ரூபா ஏற்றி விட்டான். அதுவும் பார்த்தா ஆஃபர் டைமில் 44க்கு திரும்பியும் கிடைக்குது. அப்படியே தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் அது அப்படியே இருக்குன்னு. இந்த ரெட்மியும் போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மார்க்கெட்டே கவுந்து கிடக்கிற நேரத்தில் ரெட்மி டர்போ 5 சொல்கிறேன். நான் ரெட்மி நோட் 17 பற்றி பேசலை. அது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அது எப்படியும் கெஸ்ட் ப்ரைஸே எல்லாரும் என்னடா 25 எது போக்கோவே சொல்கிறாங்க. M8 பவரே 25 27 இருக்கும் ப்ரோங்கிறாங்க. அதுவே 25 27னா அப்போ நோட் 17 வந்து 30,000 இருக்கும்ன்ற மாதிரி எல்லாரும் கெஸ் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, பக்கத்துலேயே 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் போட்டால் டர்போ 5 வந்து மசில் மடக்கிட்டு சுற்றின்னு இருப்போம். 20,000 ரூபாய்க்கு வராதா? எது ரெட்மி நோட் 17 M8 பவர்? எனக்கும் ஆசை தான். ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கையில் இருக்கிற ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டால் வருமா? ஏங்க அது 20,000 ரூபாய்க்குலாம் இருந்தால் பீஸ்ட்டுங்க. ஏன்னா அமோலட் இருக்கு. நான் இது ஸ்னாப்டிராகன் ப்ராசர் வேறு நினைக்கிறேன். ஆமாம் சரி, அதனால 20,000 ரூபாய்க்கு வந்து நல்லா இருக்கும்னு நினச்சேன். எல்லாம் ஓகே. நான் இப்போ ஒன்று கேட்குறேன். ரீசெண்டாக ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், த பியூட்டிஃபுல் 5 ரீசன்ஸ் ஃபார் த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஓகே. அதில் ஒன்று என்ன சொல்லியிருப்போம்னா, மெமரி. நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் கழுத. அதனால தான் பாரு கால்குலேட்டர்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, பிளாஸ்டிக் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ரேர் எர்த் மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸோட ப்ரைஸும் ஹைக் ஆயிருக்கு. அப்போ அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் எல்லா பார்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணுறீங்க. அடுத்து இப்போ ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் வாய்க்கா தகராறு. டப்புனு இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணாடியை உடச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அங்கே என்னாச்சு, நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது ஏன்டா பந்து எங்கள் வீட்டில் அடிக்கிறீங்க, இந்த ஹீலியம் கேஸ் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த ரிசர்வ் ஃபுல்லாக அடி வாங்கிருச்சு. மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வந்துச்சு, துபாய் பக்கத்துலேருந்து தான் வந்துச்சுலாம் கூட நம்ம பார்த்துட்டு போகிறோம் நியூஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுதுடா, இதெல்லாம் கேஸ் நான் பலூன் விட்டு விளாட்றேன்னா அப்படின்னு நான் கேட்கலாம். ஆனால் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்லேருந்து நிறைய இடத்துல அதான் கூலன்ட்டுன்ட்டாங்க. ஸோ அப்போ அங்கே முடிஞ்சிச்சு. அப்போ என்ன ஆகுது, இப்போ இந்த கேஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அது ரேட் அதிகமாகிருக்கும். இப்போ ஏன்னா டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பிசிபி போர்டை பற்றி பார்த்தேன். அது என்னன்னா 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பிசிபி போர்டு இப்போ 150 ரூபாயாம் ப்ரோ. அப்போ என்ன அர்த்தம், இப்போ அந்த பிசிபி போர்டு வந்து சப்போஸ் உள்ள போர்டு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா முன்னே வந்து 2,500 ரூபாய் 3,000 ரூபாய் கிடச்சிட்டு இருந்ததுன்னா இப்போ அது ஈஸியாக 6,000 ரூபாயா மாறி இருக்கு. இப்போ உங்கள் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸை நீங்கள் வாங்கின ரேட்டை விட எக்ஸ்ட்ராவாகவே வச்சு விற்க முடியும். அது விற்க முடியும், ஆனால் வாங்குறவங்களுக்கு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னா, யூஸ்டு ஃபோனை போயிட்டு இந்த ரேட்டு சொல்கிறாரு. ஸோ இது வந்து டிபிக்கல் மென்டாலிட்டி. அவர் யூஸ்டு ஃபோன் எப்படி சொல்கிறாருன்னு அவர் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுவார். யூஸ்டு ஃபோன் கம்மி ப்ரைஸ் வரணும், வரலன்னதுக்கப்புறம் வந்து வாங்குவார். ஸோ இதுதான் வந்து இப்போதைய கிரவுண்ட் ரியாலிட்டி. அடுத்து இதோட நின்றுச்சுன்னு நினைக்கிறியா? கிடையாது, இன்னும் பிரச்சனை இருக்குது. அதாவது ஃபோன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுல சொல்கிறேன். இப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பொருள் எல்லாம் ஒரு பக்கம் அடி வாங்கிச்சா, இன்னொரு பொருள் ஒன்று அடி வாங்கிச்சே. அது வேற ரொம்ப அற்புதமாக இருந்தது, அதையும் பார்த்தேன். சார் இன்னொரு பொருள் ஆக்சுவலாக ஒன்று அடி வாங்கிருச்சுடா. அதனால வந்து அதுவும் மொபைல் லேப்டாப் பேட்டரியும் அடி வாங்கிருச்சு. பேட்டரியும் இப்போ காஸ்ட்லி, கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட்டரியில் இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் வேற ப்ராசஸரும் அடி வாங்கிருச்சு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் எல்லாமே சேர்ந்து மக்களும் அடி வாங்கியிருக்காங்க. கடைசியாக நம்ம தான் அடி வாங்குறோம். ஆமாம். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் விட்டு அவங்க மீண்டு வரது அவ்வளோ ஈஸி கிடையாது. சப்ளை செயின் எல்லாமே நார்மல் ஆகணும். ஆமாம், இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். இப்போ தமிழ்நாட்டிலே நான் ஒன்று பார்த்தேனே, ஆச்சரியமாக இருந்தது. பாலிடிக்ஸ்க்காக சொல்லுங்க பார்த்தேன், அதனால சொல்கிறேன். ஓகே. என்னமோ கனிம வளம் வந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கெல்லாம் கொடுக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்களாம். ஆமாம். அதுக்குள்ளார ஒரு லூஸ் ஒன்று வந்துச்சு. அது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு அக்கௌண்ட்டு. அது என்னடானா, நீ கனிம வளம் தரலையா, நான் அவனை தண்ணி தர மாட்டேன்னு சொல்லிச்சு. இப்போ மட்டும் அப்படி தந்து அறுத்து தள்ளுற மாதிரி. ஆனால் எனக்கு என்னென்னா, இவன் சொல்கிறான் தண்ணி கஷ்டம், எங்களுக்கு தண்ணி கஷ்டம் இருக்கும்போது கூட கோர்ட்டு சொல்லுதுன்னு நான் உங்களுக்கு தண்ணி தரேன்ல அப்படின்னு. என்ன தந்தாயின்னு எனக்கு தெரில, ஒருவேளை நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நீ 1 வெட்டு 1 துண்டு 2 தான். நீ இனிமே தண்ணியே தரக்கூடாதுடா, உங்களுக்கு தண்ணியே நீ தர வேணாம், தரக்கவே கூடாது. டேமை திறந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அளவுக்கு காண்டாகுது. அப்ப என்ன அர்த்தம், இங்க பேரா டேம் ஃபுல் ஆகுமா அவங்களுக்கு, அவங்களோட செக் டேம்ஸ்லாம் ஃபுல் ஆகுமா? எக்ஸஸ் ஆரம்பிச்சுனா அப்புறம் அவன் தான் அடி வாங்கணும். எக்ஸஸ் ஆரம்பிச்சுனா என்ன பண்றான், பொசுக்குன்னு திறந்து விடுறான். ஓம் பண்றாங்களே. எவ்வளவு கிராமம் அடி வாங்கும். இப்ப எத்தனை தடவை அடி வாங்குது, திடீர் வெள்ளம், திடீர் ஆர்ப்பு இருக்கு. ஏன் நடக்குது இந்த மாதிரி? அதை லூஸ் தனம் பண்றதுனால தான் நடக்குது. சரி அப்ப மட்டும் திறந்து விடுறல, அப்ப தண்ணி எங்க போகுது? அதுக்கு அவங்க லிமிட்டட் ஃப்ளோல வச்சிருந்தாலே அவ்வளவு பெரிய ப்ராப்ளம். அடுத்து தண்ணிங்கிறத நம்ம தடுத்து வச்சிருக்கோம். நான் இங்க இருக்க பல்லாரமலை நானா தடுத்து வச்சேன். அதை கூப்பிடுங்க, அது வந்ததுன்னா கூப்பிட்டு போங்க, நான் வந்து எதுவுமே சொல்ல. அப்போ என்னோட ஏரியாவில் இருக்கக்கூடிய டோப்போகிராஃபி, அதாவது இந்த லேண்ட்லயே முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க இருக்கக்கூடிய எலிவேஷன்ஸ் அண்ட் பிளைன்ஸ் தான். இந்த எலிவேஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் வெதரை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க.
இப்போ சிம்பிள். நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டிக்குள்ள மழை பெய்யறதை தாண்டி இப்போ இமானுவல் ப்ரோலாம் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா பயங்கரமா சொல்லுவாரு. இந்த பல்லாவரம் மலையிலேருந்து நம்ம எஸ்ஆர்கே இருக்கிறான் பார்த்தீங்களா, அங்கே வண்டலூர் மலை எல்லாமே இருக்குங்க. இந்த ரீஜனுக்குள்ளார அந்த காத்து வந்து நல்ல காத்து இல்ல தண்ணி பதத்தோட வரும்போது என்ன ஆகும்னா, லைட்டா ஒரு எலிவேஷன் வரும்போது அந்த இடத்துல ஒரு கன்வெக்ஷன் நடந்து மழை பெய்யுதுங்க. அப்பப்ப ஏன்னா ரைஸ் ஆயிடும் மேல. அந்த ரைஸ் ஆகும்போது அங்க அடிக்கடி நம்ம நிறைய தடவைங்க நான் பார்த்திருக்கேன். நான் சைக்கிள் ரைட் போறேன்ல, வீட்டுல இருந்து கிளம்புவேன், மழை பாத்தீங்கன்னா கரெக்டா பல்லாவரம் மலை பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு ட்ரிசில் அழகா நடக்கும். மத்த எல்லா இடமும் பாத்தீங்கன்னா மேகமூட்டமா இருக்கும், நாங்க மட்டும் மழை பெய்யும். அடுத்து நான் அப்படியே கடல் வரைக்கும் போயிட்டு வரேன். கடல் வரைக்கும் போனா ஒன்றும் நடக்காது, பல்ல இழிக்கும் எல்லா இடமும். திரும்ப மெரினால இருந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா பல்லாவரம் கிட்ட மட்டும் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, வெஜிடேஷன் வேற. இப்போ இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி போட்டு செமையா ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில்லுன்னு ஆயிடும். இப்போ அடையாறுல முன்னே டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அடையாறுல நிறைய மரம் இருக்கும். அப்புறம் அந்த தியோசபிக்கல் சொசைட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க பெசன்ட் நகர்ல. அங்கெல்லாம் போகும்போது மரம் அதிகமா இருக்கிறனால மற்ற இடத்துலலாம் ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 30-32 இருக்குன்னா, அப்போ இந்த ஏரியா என்ட்ராகும் போது 25 அந்த மாதிரி மாறிடும். சில்லுன்னு ஆயிடும் அந்த ஏரியாக்குள்ள போனாலே. அந்த மாதிரி நீ கரெக்டா பல்லாவரம் ஏரியாவெல்லாம் பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு ஏரியாவை டிஸ்டர்ப் பண்றது தான் என்னன்னா இந்த கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது. சரியா? அப்போ நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, அவரெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணலையா, யாரை சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என் சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. யாரை சொல்றேன்னா, அதானி வந்து எங்கேயோ நிலக்கரி சுரங்கம் வந்து திரும்ப அதை ஃபாரஸ்ட் ஏரியாவாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லி நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். அது வந்து ட்விட்டரில் இந்த இந்தியன் இன்ஃப்ரான்னு ஒரு ஹேண்டில் இருக்கும், அதில் போட்டிருந்தாங்க. அதுதான் வந்து நாங்கள் சும்மா எங்கள் கேங்குள்ளே நாங்கள் கலாச்சிப்போம், இந்த மரம் நட்டதுக்கு ஒரு கஞ்சா நட்டு இருந்தாருன்னா இன்னும் வேகமாக ரீச் ஆயிருக்கும், அது கூட அவருக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். சரியா? ஆனால் மரம் நட்டுருக்காங்க போல, எவ்வளோ பில்லியன் ஆஃப் ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியா மேலேருந்து இப்போ பார்த்தா க்ரீனாக இருக்குது. அதாவது நிலக்கரி எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி, இப்போ பார்த்தா அந்த ஏரியா ஃபுல்லாகவே க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அவங்க யாருமே இப்போ அவர் வந்து பார்த்தோன்னா இந்த மரம் நட்டுறதுக்கு 2 ரூபா செலவு பண்ணாருன்னா ஆல்ரெடி அந்த இடத்த வச்சே 100 ரூபா லாபம் பார்த்துருப்பார். ஆனால் நிறைய பேர் 100 ரூபா லாபம் பார்த்துக்கிறோம் 2 ரூபாய் கொடுக்கறது கழுகுறானடா. அதை தான் இப்போ நான் யோசிக்கிறேன். திருடன் தான், யார் இல்லைன்னா எல்லாரும் திருடுறாங்க தான், நிறைய தப்பு பண்ணுறாங்க தான். நிறைய ஃபேக்ட்ரிஸ்லேயே வந்து சொல்லுவாங்க, அந்த கழிவு நீர் வந்து பியூரிஃபை பண்ணி அனுப்புங்கடான்னு. மினிமம் பியூரிஃபிகேஷன் பண்ணி வெளில அதை பண்ணி அனுப்புங்க, பண்ணா பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் அதையும் பண்ணாமல் விட்டுருவோம். ரீசெண்டாக ஏதோ ஒரு ஊர்ரா, எந்த ஊருன்னு தெரில, தமிழ்நாட்டிலையா ஆந்திராலையா எங்கேயோ, சரி ஏதோ ஒரு ஊருங்க, நியூஸ்லாம் மறந்து போயிடுதுங்க, அவ்வளோ நியூஸ் வந்து எங்கே போகிறது. மோர் மிளகா பண்ணுற ஒரு கம்பெனி. ஓகே. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மோர் மிளகா பண்ணுறனால அது ஒரு ப்ராசஸில் உப்பு வந்து தண்ணியில் அப்படியே கலந்து வெளில வந்துடுது. அவ்வளோ உப்பு தண்ணி வெளில வந்து என்ன ஆகும், மோர் மிளகா பண்ணுறதுக்கு உப்பு தான். அந்த உப்பு தண்ணி ஃபுல்லாக வெளில வந்து ஆத்தோட விட்டு என்ன ஆயிடுதுன்னா, அதை சுற்றி இருக்கிற எல்லா நிலமும் விளை நிலமாக இருந்ததெல்லாம் வீணா போச்சு. தென்னை மரம் கூட வளர மாட்டேங்குது ஒழுங்கா. எப்படி வரும்? சரியா? ஏன்னா அவ்வளோ உப்பு டேரெக்டாகவே வேரில் போட்டால் அது என்ன பண்ணும்? கடற்கரையில் நீங்கள் தென்னை மரம் பார்க்கலாம், ஆனால் கடற்கரையில் இருக்கிற தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏங்க மெரினால பாருங்க, உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு கடல் கரையிலேருந்து ஒரு 25 மீட்டர் 30 மீட்டர் தள்ளி வந்துட்டு நீங்கள் தோண்டிங்கன்னா அந்த இடத்துல தண்ணி எடுத்து எல்லாம் குடிப்பாங்க. சரியா? ஃபில்டர் ஆகி வந்துற மாதிரி தான் ஊத்து மாதிரி வரும். தென்னை மரம் நிக்குதுன்னா எப்படி நிக்குது, கடல் ஏதோ அலை அடிக்கிற இடத்துல போய் நின்றுகிட்டு இருக்கு. அது கரையில இருந்து ஒரு 10-15 மீட்டர் உள்ள தள்ளி நிற்கும். அங்க தண்ணி எப்படி வரும் அதோட வேருக்கு, அது வேற மாதிரி தான் இருக்கும். அப்ப சொல்றேன், இங்க நேரம் நீங்க தண்ணியே எடுத்துட்டு வேறலே ஊத்துனீங்கன்னா அது எப்படி விளங்கும்? ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா, இதுதான் அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர்னால என்ன ஆகுதுன்னா, எனக்கு பிசினஸ் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடலாம். எப்பா மோர் மிளகா செம்மையா விற்குது, அமெரிக்கா கேட்டாங்கப்பா, பார்சல் அனுப்பிட்டியா, ஓகே எவ்வளோ தான், ஓகே ரைட் லாபம் இந்த வருஷம் வேற லெவல். பக்கத்தில் பார்த்தா பாவம் ஒரு ஏழை விவசாயி தென்னை மரத்துலேருந்து 4 மட்டையை பிடிங்கி போட்டு தென்னை மரமே பட்டு போச்சான், அவள் முடிஞ்சு போயிடும். ஷார்ட் டைமுக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஷார்ட் டைம்னா சொல்கிறதே 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஷார்ட் டைம் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்க்கும்போது அது பெரிய இம்பாக்டோட இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல க்ரோத் இருக்காது. இந்த கம்பெனி மட்டும் தான் வளர்ந்துருக்கும், இந்த கம்பெனியை நடத்துகிறவங்க வளர்ந்துருப்பாங்க, பட் சுற்றி இருக்க எதுவுமே வளர்ந்துருக்காது. இப்போ என் கேள்வி அதுதான். அந்த கர்நாடகாக்காரன் ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒருத்தன் கேட்டான்ல, அவனை பார்க்கும்போது செம்ம காண்டாக இருந்தது எனக்கு. டேய் மாலைலாம் இங்கே இருக்குது, சரி நீ தண்ணி அப்போ எனக்கு தரவே கூடாது, நீ திறந்த செவுளு திரும்பிடும், அப்படிதான் இருந்தது. ஆனால் நீ திறந்து விடுவேன், உனக்கு மழை அதிகமாக பெஞ்சா திறந்து விட்டுருவேன். ஆமாம், இது என்ன, நான் இங்கே வந்து இந்த பக்கம் சைக்கிளோட போகிறேன்டா, பல்லாரம்ல அப்படி தள்ளிப்போ அப்படின்னா தள்ளி போயிடுமா? அது இங்கே இருக்குது, வந்து உருவிட்டு போகிறீங்க, அப்போ எனக்கு காண்டு தான் ஆகும். இப்போ உங்கள் ஊரில் ஒரு ஏரி இருக்குது, அங்கேருந்து நான் போட்டுமா வீராண திட்டம் மாதிரி ஒன்று போட்டு பைப் எடுத்துகிட்டு வரட்டுமா, ஒத்துப்பியா நீ? எங்கள் ஊர் மலையை பொழந்து மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த மலையை நம்பி அப்படி விஷயம் இருந்திருக்கோண்டா. நிறைய பேருக்கு வந்து அதான்டா சொல்லுவோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது எல்லாருமே மறந்துடுறாங்க, அது எல்லாருக்கும் மறந்து போச்சு. இவிஎஸ்லாம் நான் எங்கே சார் படித்தேன், இவிஎஸ் வந்து போர்டு எக்ஸாமுக்கு வராதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறது தான். அவ்வளோதான், அப்படியே மூவ் ஆகிடும். ஏன்னா இது யோசிக்கும் போது பெயின்ஃபுல்லாக இருக்குது. திருநெல்வேலி பக்கமும் கூட யார்கிட்ட பிரச்சனை. நான் இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன்ல, போகும்போது பார்க்குறேன் ஒன்றும் இல்லை ப்ரோஸ்,
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காசு இருந்தால் போதும் என் ஃபேமிலியை நான் சேவ் பண்ணிப்பேன்னு நினச்சிக்கிறாங்க. எவ்வளோ நாள்ரா சேவ் பண்ணுவோம்? உனக்கு புரிய மாட்டேங்குதுடா. யாருமே இல்லாத இடத்துல நீ மட்டும் உட்காந்து என்ன பண்ண போகிற? யாருமே இல்லை, எல்லாரும் காலிடா. காசு இருக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, ஏர் கண்டிஷனாக இருக்குது எல்லா இடமும் கூட வச்சுக்க. நீ சாம சோஃபஸ்டிகேட்டடாக இருக்க, உன் வீட்டுக்குள்ளேயே இருக்க, 10 வருஷமாக இருக்க. சரி 10 வருஷம் தாக்கு பிடிச்சல, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளுங்கிட்டே நீ பேசிகிட்டு இருந்தாலே அதுலேயே வாக்குவாதம் வந்து பிக் பாஸ் ஸ்டோரி தான் நடக்கும் உனக்கு. வெளியில் இருக்கிற 4 பேரோட பேசாமல் நீ எப்படி வாழுவ? வெளியில் போய் பார்க்கலான்னு கதவை திறந்து பார்த்தா எல்லாம் செத்து போயிருப்பாங்களாம், யாருமே இல்லை. ஆமாங்க, பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வேணும், தனிமையில் இருக்கும், என்ஜாய் பண்ணுறோம். அதான்டா, தனிமை உனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு டைமு. எல்லாமே ஒரு அளவுக்கு தானே. நீ இப்போ வெளில தேடி போனால் யாருமே இருக்க மாட்டாங்கடா. நாய் பொண்ணு விட்டு எதாவது எடுத்து வளர்க்காண்டிதான். நாய் பொண்ணு எப்படி இருக்கும்? அதுவும் செத்து போயிருக்குமே. அதுக்கு சோறு போட்டுட்டு இருந்தாலும் செத்துட்டான். இருக்காது, அதுக்கு சோறு போட்டுட்டு இருந்தாலும் செத்து போயிட்டான். ஊரே வறண்டு போச்சு, எல்லாம் செத்து போயிட்டாங்க. அப்புறம் நீ எங்கே போய் உட்காருவ? சுடுகாட்டில். இங்கேருந்து நான் வந்து யூகேக்கு போவேன் அப்படின்னா எனக்கு புரியல. கடைசியாக எங்கே விட்டாங்க பாருங்க, யூகேலாம். அப்படிதான்டா, இவ்வளோதான் யோசிக்கிறாங்க. நம்ம ரிசோர்ஸ் அடிவாங்க. இவங்க சொல்கிறது வந்து இப்போ ஜோக்காக இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு ஒன்று இருக்குது, ஐஃபோன் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தா யாருக்கும் நம்ப இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அது கிடையவே கிடையாது. அதெல்லாம் விட அந்த ரெண்டும் வந்தது ஒரு பக்கம் நமக்கு வந்து சோஷியல் கனெக்டிவிட்டி நல்லாச்சு, அதெல்லாம் சந்தோஷமா பார்க்குறேன். ஆனால் ஃபோன் அடிக்ஷன் அதிகமாக நிறைய பேர் சாகுறாங்கிறத நான் எந்த வகையில் பார்க்குறது? அதுதான் சொல்கிறேன். அது நீங்கள் சொல்கிறதும் வந்து இப்போ ஷார்ட் டைமில் தெரியாது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ நம்மலாம் நம்ம தாத்தாவை சொல்கிறாங்க, யோ 20 ரூபா துண்டு பீடிக்காக நீ போய் இந்த லேண்டை கொடுத்துருக்கியேன்னு. அந்த மாதிரி தான் இருக்கும். நடந்திருக்குங்க, நம்ப மாட்டீங்களா நீங்க? நடந்திருக்குங்க, அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. 4 சுருட்டு தரேன், அந்த ஓரத்துல தெக்கோடி இருக்குல்ல, அந்த நிலத்துல ஒரு 2 கிரவுண்டு கொடுத்துரு. சரிப்பா எடுத்துட்டு போ. எது 4 சுருட்டுக்கா? எடுத்துக்க பங்காளி, அதை அப்படியே வேலி மறைச்சு போட்டுக்க அப்படின்றாங்க. அதுக்கு அப்புறம் தான் நமக்கு டாக்குமெண்ட் பார்க்கும்போது தான் தெரியும், ஏன்டா டே இதெல்லாம் ஏன்டா கொடுத்தீங்க அப்படி இருக்கும். எதுக்கு 4 சுருட்டுக்கு? அப்பெல்லாம் வந்து என்னங்க, இப்போ இந்த பழைய மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டாமெல்லாம் வரும்ல, அதில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க வாக்குடா, ஏன்னா அந்த வாக்கு அவங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதுதான் வந்து அங்க ஜட்ஜ்மெண்ட். அதுதான் அவங்க மட்டும் இல்ல, இதுதான் சோகமே. அவங்க யாருன்னா எல்லாராலையும் எலெக்ட் செய்யப்பட்ட இன்னைக்கு நடக்கிற மாதிரியான ஒரு பர்சன். அவர் ரெஸ்பான்சிபிளா நடந்துப்பாரு, அவர் வந்து கொஞ்சம் நியாயமா பேசுவாரு, அவங்க குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க இப்படின்னு சொல்லி தான் சூஸ் பண்ணாங்க படத்துல மாதிரி. அதுக்காக அவங்க ரொம்ப பெரிய பணக்காரனாவும் எப்ப பாரு வந்து அப்படி 40 பேரோட இருக்கிற மாதிரியும் அப்படி மட்டுமே எல்லாரும் இல்லை. சில ரெஸ்பான்சிபிளான ஆளுங்களாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க, ரொம்ப ஏழ்மையில ஆனா நியாயத்தை மட்டுமே பேசின ஒரு சில ஃபேமிலியா கூட இருப்பாங்க. அது எப்படினாலும் இருக்கலாம். எப்பயுமே பணக்காரனாவே நீங்க யோசிக்காதீங்க. நார்மலா இருக்கிறவனும் நல்லவனா இருக்கலாம், பவர்ஃபுல்லாவும் இருக்கலாம். சரியா? பவர்ஃபுல்லா இருக்கணும்னாலே பணம் இருந்தால் மட்டும் தான் இருக்க முடியுன்ற ஒரு மனநிலையை விட்டு வெளில வரணும். இதுதான் திரும்ப கம் பேக் டு நார்மல். ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ட்வீட் பார்க்கும்போது என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீ மழை தரலையா, நான் தண்ணி தரலன்னா எனக்கு புரியல. என்னது மழை தரலன்னு மழை பெய்யணுமா, என்ன க்ளவுட் சீடிங் பண்ணணுமா, வேணா நானும் கொஞ்சம் காசு போட்டுமா, அப்படிதான் இருக்கு மழை. இது என்னது? இது எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். உன் ஏரியிலேருந்து நான் தண்ணி எடுத்தாலே தண்ணி காலியாகிறதே காண்டாகுது உனக்கு. அதாவது அடுத்து மழை பெஞ்சா நிறைஞ்சிரும். என் மழை இப்போ காணாம போகுது, திரும்ப எப்படி வரும்? வராது. திரும்ப வரணும்னு என்ன நடக்கணும்னே உங்களுக்குலாம் தெரியாது போல. வால்கானிக் எரப்ஷன் வந்தால் தான் வரும். நிறைய இது அப்படியே சைக்கிள் தானே. வால்கானிக் எரப்ஷன் எப்படிங்க வர வைக்க முடியும்? அப்போ எர்த்குவேக் வரும். அதான் சொல்கிறேன், மொத்தமாக இது கொலாப்ஸ் ஆனால் தான் மறுபடியும் அதெல்லாம் வரும். ஆமாம், கொலாப்ஸ் ஆகுதுன்னா நம்மளே இருக்க மாட்டோம். எனக்கு சேட்டலைட்ஸ் மட்டும் பறந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இன்னொன்றா யோசிப்பேன், யூஎஸ்காரன் பைத்தியக்காரன் எங்கே போனாலும் வுட்லேயே நிறையா வீடு கட்டி வச்சுருக்கான். சரி, அது இந்த ஹரிக்கேனு அதாச்சு ஹரிக்கேன்னு ஒரு பக்கம் அது பிரச்சனை தான். டொர்னேடோக்காக கட்டுறான் அப்படின்னு கூட நினச்சாலும் பங்கர் கட்டி வச்சுருப்பாங்க எல்லாரும். சரியா? இதுதான் கட்டுறாங்கன்னு வைப்போம். ஆனால் யோசிச்சு பார்த்தா ப்ராக்டிக்கல் என்ன ஆகுதுன்னா, அவனுங்களே நிறையா அவங்களுக்கு தேவையான லைம் ஸ்டோர்லேருந்து எல்லாத்தையும் வெளிலேருந்து அழுட்டு போவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் விவரம், அவங்க ஊர்லேயே இருந்தாலும் அதெல்லாம் நல்ல மாட்டானுங்க. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே, அதுவும் வீடுன்னு வரும்போது நிறைய வுட்டாக இருக்கிறத பற்றி யோசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா, நம்மள மாதிரி அப்போ அவனும் யோசிச்சிருப்பான் போல, நம்ம ஊர் மலை எல்லாத்தையும் பொழந்து அதை வச்சு நம்ம வீடு கட்ட முடியும் தான். ஆனால் இந்த மாதிரி பொழந்துக்கிட்டே இருந்தால் நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் போய்டும் நினச்சானா என்னன்னு தெரியல. முக்கியமே என்னங்க, ரிசோர்ஸ் தானங்க முக்கியம். ஆமாம். இன்னைக்கு அங்கே வந்து போனால் எல்லாரும் சொல்கிறீங்க காசு இன்செக்யூரிட்டி இருக்குது. கரெக்ட் தான், காசு கிடைக்குது. இன்செக்யூரிட்டி எப்படி சொல்கிறேன்னா, நைட்டு நேரத்தில் வெளில வந்து அவனை சுட்டு போடுறான் ப்ரோன்றீங்க, எல்லாம் புரியுது. ஆனால் காற்று செமையாக இருக்குது ப்ரோ, பொல்யூஷனே இல்லை ப்ரோ, குப்பெல்லாம் எல்லாரும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்காங்க ப்ரோ, சும்மாலாம் தெருவில் போடுறது இல்லை ப்ரோ, இதெல்லாம் பாசிட்டிவாக பார்க்குறீங்கல்ல. அந்த மாதிரி நம்ம ஊரே மாற்றணும்னு யாருக்கும் தோண மாட்டேங்குது. எல்லாரும் சேர்ந்தா தானே மாற்ற முடியும். அங்கே போனதுக்கப்புறம் நீங்களும் குப்பை போடுறது இல்லைல்ல. எங்களுக்கு வேற எதுவும் கண்ட்ரிலேருந்து இந்த மாதிரி ரிசோர்ஸ் கொடுக்கலையே, நாங்கள் தான் கொடுக்குறோம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம வந்து கொடுத்துட்டோம். அவங்க கொடுக்க குளோபல் ட்ரேட் கரன்சி இந்தியன் ருபி. ஆக்சுவலி நம்மளை விட அப்படின்னு மாற்றணும்டா. சொல்லு. நம்மளை விட சைனாவோட லேண்ட் சோர்ஸ், அதாவது லேண்டோட பரப்பளவு வந்து ரொம்ப அதிகம். ரொம்ப அதிகம். ஆனால் யூஸ் பண்ணக்கூடிய லேண்டு கம்மி.
ஆ நடுவில் ஃபுல்லாக டெசர்ட். ஆமாம் ஆமாம். இல்லை சொல்கிறேன், லேண்ட் சர்ஃபேஸ் வந்து அவங்களுக்கு அதிகம். பட் ஆனால் அவங்களும் வந்து அந்த ரிசோர்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக தான் இருப்பாங்க. அவங்க கண்ணாப்பெல்லாம் எடுத்து அப்படியே கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அவனும் செம உசாரு. பரவாசில் வழியாக நேரம் போய் ஆப்பிரிக்கால தள்ளிட்டு வருவான். அவனும் அப்படிதான். வேற மாதிரி லாஜிக். எல்லாரும் அப்படிதாங்க. ஆனால் நமக்கு இருக்கிறதோ குட்டியான சர்ஃபேஸ் தான். பட் ஆனால் நம்ம அதை வந்து தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கும் நிறைய இருக்குடா லேண்ட் ஸ்பேஸு இருக்கு. அவங்கள விட கம்மிங்கிற அவங்களும் கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்கள விட நம்ம கிட்ட தான் ரிச்சான லேண்ட் அதிகம். ஓகே. அவங்களுக்கு வந்து கோஸ்ட்ல ஃபுல்லா அவங்களோட ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட்ல தான் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். உள்ள போக போக டெசர்டிஃபைடா இருக்கும். அதனால அங்கெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம ஊர் அப்படி இல்லடா. நம்மளது டெசர்ட்னாலே நீ ராஜஸ்தான் பக்கம் தான்டா சொல்லுவ. நமக்குலாம் இங்க வேற எங்க இருக்கு? கிடையாது. சவுத் விடுறா, ஈஸ்ட்ல இல்ல, நார்த்ல இல்ல, சவுத்ல ஃபுல்லா இல்ல. அந்த வெஸ்ட் சைட்ல மட்டும்தான் செழிப்பு உனக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கு. அப்போ அந்த ஏரியாவை கூட நம்ம வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்கன்னு பார்த்தா நிறைய இடத்துல சோலார் பேனல் போடுறாங்கிறாங்க. சோலார் ஏதோ ஒன்று பண்றாங்க. அப்படி பார்த்தா என்ன ஆகுதுன்னா, சைனாவோட ரொம்ப ரிச்சான ஏரியா நம்மகிட்ட நிறைய இருக்கு. நார்த் ஈஸ்ட்லாம் பயங்கரமான ஏரியா. ஃபுல்லாக மலைகள் சார்ந்த இடம் தான் அது. மழையும் நல்லா பெய்யும். இப்போ கூட அஸ்ஸாமில் பார்த்தோன்னா மழை பெஞ்சு பயங்கர வெள்ளமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்மகிட்ட ரிச்சான ஏரியா நிறைய. நம்ம டைவர்சிஃபைடு இந்தியாங்கிறது பயங்கரமான ஒரு லேண்ட் ஃபார்ம். இந்த லேண்ட் வந்து அதனால தான் எல்லாரும் கண்ணையும் உறுத்திச்சு. அதனால தான் நிறைய பேர் இங்கே வந்தாங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் பற்றி பேசினா ஸோ அதாங்க எனக்கு என்னென்னா, நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஃப்ளாக்ஷிப் ஃபோன் யூஸ் பண்ணணுமா, நீங்களாம் யூஸ் பண்ணக்கூடாது. படிக்கிற காலத்தில் உங்களுக்கு எது ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கேட்குற அளவுக்கு கேவலமானவனா கிடையாது. வாங்கலாம், நம்ம யூஸ்டு மார்க்கெட்டில் கூட கொஞ்சம் புத்திசாலியாக வாங்கலாம். இல்லாட்டி சில சமயங்கள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸில் மொத்தம் 40 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெல் செட்டில்டாக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியே வந்து ரொம்ப ஹை ரிச்சாக இருக்கலாம். இப்போ அந்த பையன் வெளில போயிட்டு ஃபோனை எப்படி திரும்ப வைப்பான்? அது வெளியில் மார்க்கெட்டில் 40,000 50,000 விற்றாலும் கூட அவன் ஃபோனை மாற்றணுன்றதுக்காக சும்மா போயிட்டு அப்படி 30,000 போட்டு வருவான். அவனுக்கு தெரியாது மார்க்கெட் நிலவரம், தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஆளுங்க நம்ம கம்யூனிட்டியில் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஃபோன் வாங்கிக்க முடியும். அது கூட நம்ம பண்ணலாம். நம்ம ஏமாத்துற நண்பர்களே, அவங்களுக்கு தெரியாது, அவங்க கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குற ரேட்டில் நம்ம வாங்கிக்கிறோம். அவ்வளோதான். மச்சா கடையில் கேட்டால் 30,000 சொன்னான்டா, சரி நான் எடுத்துக்கிறேன், ஓகே, அவ்வளோதான். அந்த மாதிரி இப்போ உங்கள் ஃபோனில் அமேசானில் எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்க, 6,000 7,000 6,000 7,000 அந்த ஃபோனை வெளில வைக்க முடியுமா? 6,000 7,000 விடு, அது மேலே வைக்கலாம். அதை விடு, 6,000 7,000 விடு. நேரில் வந்ததுக்கப்புறம் 4,000 தான் சொல்லுவோம். அது வேறு விஷயம். அது வேறு இருக்குது. அப்போ அந்த 4,000 தாராளமாக நம்ம வெளில கொடுத்துட்டு போகலாம். அது மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அவன் போகிற இடத்துல என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்கள் சைக்கிள் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் வாழ்க்கையும் மாறிச்சு, நான் கூட அதுக்கப்புறம் தான் படித்தேன், மெய்யழகன் மாதிரி ஆகிடும். ஆமாம், கரெக்டு தான். அந்த மாதிரி 4K வாங்கும்போது அவங்க அதை இன்னும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. மேபி நல்ல விதமாக யூஸ் பண்ணும்போது அவங்க டெவலப் ஆவாங்க. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். சரியா, பாதி நேரம் புலம்பலாக தான் போகுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. புலம்பலாக போக காரணம் என்னென்னா, ஊர் கட்டு கிடக்கு. ஊர் கட்டு கிடக்கிற இடத்துல அடுத்த ஜென்ரேஷனை வந்து யாராவது ஒரு சிலர் சேஃப்கார்ட் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன், அடுத்த ஜென்ரேஷனை திருத்துவேன், அவங்கள நல்வழிப்படுத்துவேன், அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கள காப்பாற்றுவேன், அவ்வளோதான். அவங்களை வந்து உயிரோடு இருக்க வைப்பேன் அப்படி. இதுதான் நார்மல். இப்போ நார்மலே வந்து உயிரோடு இருக்கிறதாண்டா நார்மல், அப்படி ஆகிட்டோம் நாங்கள். ஸோ அதுதான் சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. ரைட்டா, ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் சிவரணி. ஹாப்பி மண்டே, பாய். இவ்வளோ நேரம் புலம்பிட்டு ஹாப்பி மண்டே நாம இவ்வளோ சொல்லிவிட்டு திங்கக்கிழமை இப்படி ஆரம்பிக்கிறீங்களாடா? மோட்டிவேஷன் மண்டே தானடா. கரெக்டா, மோட்டிவேஷன் தானே. இன்னிலேருந்து எல்லாரும் யோசிப்பாங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நல்ல ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைக்கும் போது வீக்கெண்ட் வரும், வைபுக்கு போயிடுவாங்க, மறந்துடுவாங்க, அவ்வளோதான். சாரி ப்ரோ.